அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம சுகாவுக்கு பர்த்டே. ஸோ அவருக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் வந்து ஸ்டோரி சொல்லி இது மாதிரி போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க கொஞ்சமாக ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. நான் அதை வச்சு கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் அரேஞ்ச் மேரேஜ் வித் சிடுமூஞ்சி அத்தான். நம்ம சுகாவுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண எங்களோட பிரார்த்தனை ப்ளஸ் வாழ்த்துக்கள். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்கள் தாத்தா பாட்டிக்கு 60ஆம் கல்யாணம். எனக்கு பெரிய ஃபேமிலி. ஸோ வந்து கல்யாணத்தை வந்து அது என்ன அந்த கோவிலில் வச்சு செய்வாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சுகாவுக்கு வந்துட்டு மாமா பொண்ணு, அவன் வந்து உங்களுக்கு அத்தை பையன். சுகா வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே வந்துட்டு பாவாடை தாவணி கட்டிட்டு அப்படியே கையில் பொரியோட ஓடுறீங்க. லட்டு நில்லுடி நானும் வரேன் அப்படின்னு உங்கள் பின்னாடியே ஓடி வருது. வேறு யாரில் ஜிமின் தான். 2 பேரும் கடன்னு போக சுகா இது ரெண்டும் எங்கே இப்படி ஓடுது அப்படின்னு அப்படியே பின்னாடியே வந்திருப்பான். வந்தோட பார்க்க நீங்களும் ஜிமின்னு நின்று நான் தான் போடுவேன் அப்படின்னு அந்த பொரி பையவே பறக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டும் இன்றைக்கி பொறி போட்ட மாதிரி தான். அந்த மீனெல்லாம் பாவம் அப்படின்னு சுகா நின்றுட்டுருக்க. 2 பேர் சேர்ந்து அப்படியே பையவே பிச்சு அப்படியே உள்ளே போட்டுட்ருக்கீங்க. போடா எருமை எல்லாம் உன்னால தான் செஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் கத்த. லட்டு நானும் போடுறேன் தாடி சொன்னேன், என்கிட்ட 2 கொடுத்தா தான் என்னவா நீயே தான் பண்ணணுமா அப்படின்னு அவன் கத்த. இப்படி 2 பேர் சண்டை போட்டுட்டு போடா எல்லாத்தையும் கீழே தட்டுட்டேன் அப்படின்னு நச்சுன்னு மண்டையில் ஒரு கொட்டு வைக்க ஜிமினோ லட்டு அப்படின்னு அவன் திரும்ப நீங்கள் அப்படியே பயந்து அடிக்க வரானோன்னு குடுன்னு ஓட. அப்போ பின்னாடி என்ன சுகாவை கவனிக்காமல் ஓடி வந்ததில் அப்படியே சுகா மேலே மாதிரி கீழே விழுக போகிறீங்க. சுகா அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் பயந்து கண்ணை மூடிட்டு நிற்க அவன் உங்களை அப்படியே நேர்த்தி ஹலோ அப்படின்னு சொல்ல ஆத்தி இந்த மலைக்கோரங்க இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணை தந்து பார்த்துட்டு அத்தான் அப்படின்னு சொல்ல ஏன் பார்த்து போக மாட்டியா கண்ணில் மூச்சுன்னு கத்துறான். இவன் பின்னாடியே வந்த ஜிமினோ ஐயோ லட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அண்ணா விடுறா எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க பாரு, ஏன்டா இங்கே வந்துமா கத்துவ, நாங்கள் தான் ஓடி வரோன்னு தெரியல, நீ தான் ஓரமாக நிற்கிறது அப்படின்னு சொல்ல ஜிமினா அப்படியே முறைச்சிட்டு சுகா. இப்போ ஜிமின் மண்டையில் ஒரு கொட்டு என்ன ஏன்டா அடிச்ச அப்படின்னு பார்க்க நீயும் அவ்வளோ என்ன குழந்தையாடா இப்படி ஓடி பிடிச்சி விளாண்டுருக்கீங்க, அறிவில்லை உள்ள தவறி விழுந்து என்னதுக்கு ஆகிறது இவன் அவன் கத்த. ஐயோ அருவ ஆரம்பிச்சிருச்சு. டேய் இப்போ ஒரு வாசிக்கிறத கேட்டு காதில் ரத்தம் வந்துடும், வாடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ ஜிமின் கைப்பிடிச்சிட்டு 2 பேர் கொடுக்கணும் ஓட. யாருடைய அருவைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா கடுப்பாக இவங்க பின்னாடி ஐயோ அருவை பின்னாடியே வந்து வாடா ஓடும் அப்படின்னு 2 பேர் கொடுக்கணும் ஓடிடுங்க. ஆக்சுவலி நீங்கள் அவன்லாம் ஒரே காலேஜ் தான். அவன் சீனியர், நீங்கள் ஜூனியர். அப்பப்போ அவங்க கிளாஸ் எடுப்பான். ஸோ அதனால தான் அவனை பார்த்தாலே நீங்கள் தெரிச்சு ஓடுவீங்க. உங்களுக்கு சுகானால பிடிக்காது டெரர் பீஸ் அப்படின்னு அவனுக்கும் உங்களை பார்த்தாலே சரியான லூஸு படிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். ஸோ 2 பேத்துக்குமே டாம் அண்ட் ஜெரி ஃபைட் தான் எப்போவுமே. அப்படியே 2 பேர் ஓட உங்கள் அம்மா பிடிச்சி ஏய் எங்கடி ஓடிட்டுருக்கா அப்படின்னு வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் சும்மா மீனுக்கு பொறி போட போனோம்மா போட்டிங்களா, இங்கே வாங்க தாத்தா பாட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ண கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் இந்த தண்ணிலாம் ஊற்றி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தலையில் தண்ணி ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்போ கரெக்டாக சுகாவையும் அவங்க அம்மா பிடிச்சி டே ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் கரெக்டாக சுகா இந்த பக்கம் கூடிய இங்கே உங்களையும் கூடிய சொல்கிறாங்க. 2 பேருமே ஒன்றா தான் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. 2 பேரும் எப்போவுமே தீர்க்காயுசாக இருக்கணும் அப்படின்னு தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி யாது அப்படின்னு பார்க்குறீங்க. எதை இவன் கூட விழுந்தா நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு முறைச்சிக்கிட்டு நீங்கள் எழுந்திருக்கா. அவனோ சி இந்த கிரிக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க 2 பேரும் எழுந்து அந்த பக்கத்தில் நகர போக அப்போ தாத்தா பாட்டி உங்க பாட்டியும் இந்த பக்கம் உங்கள் தாத்தா வந்து சுகாவை கையை பிடிக்க 2 பேரும் ஒன்றும் புரியாமல் பார்க்குறீங்க. அப்போது அவங்க உங்கள் கையில் ஒரு தாம்பூலத்தில் ட்ரெஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து கொடுக்க இந்த பக்கம் சுகா கையில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவனும் முழிக்க மற்றவங்களுக்குலாம் கொடுக்கல நமக்கு மட்டும் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் 2 பேர் போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. எதே ஆமாம் மண்டபத்தில் அங்கே ஒரு ரூம் இருக்குது, போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட. அதாவது அந்த கோவில் மண்டபத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் தான் மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு நீங்கள் எதுவும் கேட்காம போக சுகாவோ மாம் என்ன இது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது வந்து சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எடுத்து சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போயிடறான். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இங்கே நீங்களும் சாரி எப்படி கட்டுறது முடிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா பின்னாடியே வந்து அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கட்டி விட்டு ஜுவல்ஸ்லாம் போட. அம்மா இதெல்லாம் எதுக்கு தாத்தா பாட்டி இதுக்கு இதை கொடுத்தாங்க அப்படி இதை அவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது வேணான்னு சொல்லக்கூடாது வாங்கி போட்டு. அதெல்லாம் சரி இப்போ இதுக்கு எனக்கு மட்டும் இங்கே என்ன நான் மட்டுமா அவங்க பேத்தி எத்தனை பேர் இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம அதுவா
நீ அங்கே வா சொல்கிறேன் அப்படிங்கிற. என்னம்மா அப்படின்னு, நீ தலை குனிஞ்சு நடடி அப்படின்னு தலையை பிடிச்சி அமுத்த. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டே இருக்க. பேசாம்பா அப்படின்னு கூட்டிகிட்டு வரா. அதுக்குள்ளே தாத்தா பாட்டியெல்லாம் நான் எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி திரும்ப ஏதோ கல்யாணம் பண்ண மாதிரி ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒன்றுமே புரியாமல், என்ன இப்போ யாருக்கு கல்யாணம் அப்படின்னு முழிக்கிறீங்க. ஜிமினோ உங்களை மேலேருந்து கீழே வரையும். லட்டு என்னடி கோலை இதுங்கன்னு பார்க்க. நீங்கள் எனக்கே ஒன்றும் புரியலடா, அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு நீங்கள் முழிக்க. அதே தான் லட்டு அப்படின்னு ஜிமின் சொல்ல. என்னடா இது அந்த மலை குரங்கு அப்படின்னு நீங்கள் பயந்துருக்க. சுகா அப்படியே வேஷ்டி சட்டையில் கையை மடக்கி விட்டுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரி வர. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை வந்து சைட் அடிக்க. அப்புறம் அந்த மலைக்குரங்க போய் சைட் அடிக்கிறீடி, சரியான சிடுமுஞ்சி, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பாவமாக பார்க்க. உங்கள் அம்மாவை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்க. அம்மா உங்கள் அப்பாட்ட கேட்டுக்கோ, நான்லாம் எதுவும் பண்ணல அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா அவர்கிட்ட போய் என்ன கோத்து விட்டுற நீ அப்படின்னு பார்க்க. இங்கே சுகாவோ எதுவுமே சொல்லலை. பட் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு பிடிக்கலதா இருந்தாலும், டே அவள் ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனைடா, தோஷம், அதனால் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போதைக்கு மாப்பிள்ளையை சீக்கிரம் எங்கே போய் தேடுறது, அதான் மாமா உன்னை கேட்டார், நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. அம்மா நீ யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, எங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற நாங்கள் சொல்லணும்ல அப்படி இப்படின்னு அவங்க கத்த. அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக கல்யாணத்தை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவனும் போய் தொலைது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான். அவங்களுக்கும் மனசே இல்லை. அம்மா வேணாம்மா ப்ளீஸ்மா, அம்மா நீ வேறு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த சிடுமுஞ்சு மட்டும் வேணாம்மா அப்படிங்கிறீங்க. வேணும்னா நான் ஜிமினை தானே கூட கட்டிக்கிறேன் அப்படின்னு. ஜிமினா லட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா, உன் கூட இருந்த பாவத்துக்கு இது ஒரு பெரிய தண்டனையாக எனக்கு அப்படின்னு கேட்க. அட பாவி அப்படின்னு மண்டையில கட்டிக்க. என்னடி ஆனா அவனா கொட்டிக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும் தலையில், உனக்கு அந்த சிடுமுஞ்சு தான் லைக் அப்படின்னு. டே ஜிமினா நீ எப்படி சொல்லலாமா, உன் அண்ணனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் என்னடி பண்ணேன் அத்தை அவள் சொல்கிற மாதிரி நான் வேணாம் அப்படின்னு சொல்ல. அங்கே சுகா வந்து நிற்கும். அப்படியே ஜிமின் வாய முடிக்கா. அவங்க அம்மாவை என்னடா சொல்லிட்டு இருக்கா. இல்லைம்மா லட்டுக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லையா, அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறத விட அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல போதே அவங்க அம்மா ஒரு மண்டையில் ஒரு கொட்டு. ஆடா டே என்னடா நினச்சிட்ருக்கீங்க, சும்மா மண்டையில் கொட்டி கொட்டி ஆல்ரெடி நானே ஆள் வளராமல் கிடக்கிறேன், இதில் இவங்க வேற போடி லட்டு உன் வாழ்க்கையை நல்லாக்கலாம் பார்த்தா என்ன அடிச்சு கல்யாணம் ஆகாமல் குட்டை பையன் ஆக்கி விட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர. என்னடா நீ எப்படி கை வரிச்சா எப்படி, அதுக்குலாம் அடி வாங்க முடியாதுடி அப்படிங்கிறான். உங்கள் அத்தையும் இங்கே பாருமா, அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு போய் எப்படிம்மா கல்யாணம் பண்ண முடியும், நீயும் ஜிமினும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் ஜிமின் சுகா இருக்கும்போது ஜிமினு கல்யாணம் பண்ணிச்சா அப்போ சுகாவுக்கு ஏதோ குறைன்னு சொல்ல மாட்டாங்க. அத்தம்மா எனக்கும் அத்தானுக்கும் ஆகவே ஆகாது, சின்னதுலேருந்தே 2 பேத்துக்கு செட் ஆகாது, அது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் இப்படி பண்ணுறீங்களே, இது துருவம் தான் ஒன்று சேரும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்ல. எதை யார் இவர் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோ நான் சொன்னால் நீ கேட்பல்லடாமா, இந்த ஒரு இந்தியன் ஃபாதர் டைலாகை வச்சே மடக்குறாங்க எல்லோரும் போல அடி ஜிமின் புலம்ப. அப்போ அவர் திரும்பி எப்படி ஜிம்மினை மறைக்க. ஐயோ கட்டத்துறையை நம்ம பக்கம் திரும்புது. மாமா ஐயோ கேரியான் மாமா, நான் போய் கல்யாணம் ஜோடி சார் கவனிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கே தாத்தா பாட்டியை பக்கம் ஓடிடுறான். நீங்களோ அவனை பாவி இப்படி கையை வச்சுட்டு ஓடிட்டேடா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்க. டைம் இல்லை வா அப்படின்னு அவங்க அப்பா. பாருமா அத்தா நான் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், அவனுக்கு தான் உன்னை பிடிக்காது, இருந்தாலும் அவன் இப்போ சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கலை. இங்கே அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அவனும் அவங்கள முறைச்சிக்கிட்டு நிற்க. இப்போயே இந்த முறை முறைக்கிறாரு, இதில் வேறு கல்யாணம் பண்ணி ஒரு கூட தனியாக ஐயோ நினைக்கும் போதே பயமாக இருக்குது, அப்பா வேணாப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறீங்க. சுகா அம்மா வந்து உங்கள் கைப்பிடிச்சி இங்கே பாருமா, அத்தை மேலே நம்பிக்கை இல்லையா, அத்தம்மா உங்களை எனக்கு பிடிக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன், அதெல்லாம் ஓகே, ஆனால் அத்தான் அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. அதெல்லாம் அத்தான் எதுவும் சொல்ல மாட்டான், நான் இருக்கல அத்தையை நம்பி வா. சரி அத்தம்மா அப்படின்னு எல்லா மண்டையை கழுவி ஒரு வழியாக கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அடுத்ததா அப்படியே தாலி எடுத்து கொடுக்க. நீங்கள் சுகாவை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சுகாவோ பார்க்க கூட மாட்டியோ பெரிய அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் முறைச்சிட்டு இருக்க. அப்போது ஐயரோ தம்பி இந்தாங்கோ தாலியை கட்டிட்டு அப்புறம் உங்கள் பொம்மநாட்டியை உட்காந்து நல்லா விடிய பாருங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் அப்படியே லைட்டாக பார்க்குறீங்க. சுகா உங்களே பார்த்துருக்க முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இந்த ஐயர் வேறு என்னமோ அவர் ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி தான், அந்த ஆள் முறைக்கிற மாதிரியில் நான் 7 ஊர் தாண்டி போயிடுவோம் போல இருக்குது அப்படின்ட்டு பயந்துட்டே இருக்கேன். அப்படியே கையை கொண்டாந்து கழுத்தில் அப்படியே தாலி கட்ட. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு கட்ட.
இந்த தாலிக்கறி மாதிரியா தெரியுது, எனக்கு என்னமோ எம்மன் கையில் இருக்க பாசக்கயிறு மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சுகா உங்களை முறைக்க, எதுக்கு ஏன் என்ன முறைச்சே கொள்கிற, கல்யாணம் வேணான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா நடந்தே இருக்காது, இதுக்கு என்ன இந்த மாதிரி முறைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு இருக்க. அடுத்ததாக அப்படியே ஒவ்வொரு சமுதாயமாக செய்ய சொல்கிறாங்க. அக்னியை வளம் வர்றது, காலில் மெட்டி, அப்புறம் அந்த அப்பளம் உடைக்கிறதுன்னு ஏதோ பண்ண சுகா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் முகரேஜ். உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஏய் லட்டு, எதுக்கடி இப்படி அழுதுகிட்டே இருக்க, ஃப்யூச்சரில் உன் பசங்க உன்னோட கல்யாண ஃபோட்டோ பார்த்து ஐயா அழுமூஞ்சி அம்மான்னு சொல்ல போதுங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜிபின் பக்கம் திரும்பி போடா அப்படிங்கிறீங்க. ஏய் ஏன்டி அழுகுற, இங்கே பார் சாப்பாடெல்லாம் செம்மையாக இருக்கா, வா நம்ம போய் ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு உங்கள் கை பிடிச்சிருக்கா. சோறா பாயாசம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அட தின்னி பண்டாரம் அப்படின்னு ஜிமினோ, இங்கே வாழ்க்கை போச்சுன்னு இவ்வளோ நேரம் ஒருத்தி அழுதுட்டு இருந்தா அந்த மானஸ்தை யாராவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனால் ஆமாம் இல்லை போட அங்கிட்டு சோறு கீருன்ட்டு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அழுக. இங்கே பாரு பருப்பு பாயாசம் பண்ணியிருக்காங்க, அது உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு. ஆமாடா ப்ளீஸ் அது ஒரு டம்ளர் மட்டும் கொண்டு தெரியும், எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் உட்கார. சாப்பாடெல்லாம் வேணாம், அப்போ அந்த பருப்பு பாயசம் எந்த லிஸ்ட்டில் அடி வரும் அப்படின்னு நீங்கள் ஜிமினை மறைக்க. ஆத்தி மறைக்கிறாளே, நான் போய் ஹனிமூன்ஸ் கப்பில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் தாத்தா பாட்டியை பார்க்க ஓடிடுறான். நீங்கள் இங்கே அழுதுகிட்டே இருக்க உங்கள் அம்மா, இப்படியே எதுக்குமா அழுதுகிட்டே இருக்க, நல்லது தானே நடந்திருக்கு, கல்யாணத்து அன்னைக்கு உட்காந்து இப்படி தான் அழுவாங்களா அப்போ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்ல. அம்மா என்னமோ நான் கேட்டேன், எனக்கு பிடிச்சா தான் நான் கட்டி வச்ச மாதிரி, எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்காது, நீங்கள் பிடிச்சவருக்கு கட்டி வச்சது இல்லாமல் வேக்கானமாக பேசுகிறீங்க, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் அழுக. உங்கள் அம்மாவோ, இங்கே பாரு முடிஞ்சு போச்சு கல்யாணமே, இப்போ நீ அழுது புரண்டாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காம்மா, ஒழுங்காவா மாப்பிள்ளை அங்கே வெயிட் பண்ணுறாரு, அவர் கூட போய் உட்காந்து நீங்கள் சாப்பிடு. அம்மா போம்மா நான்லாம் போகல, நீ வேணா போய் உட்காந்து சாப்பிடு, எனக்கு இங்கே சோறு கொடு நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அடிச்சேன்னா பார்த்துக்கோ ஒழுங்கா வாடி அப்படின்னு உங்கள் அம்மா எடுத்துகிட்டு போ இம்சை அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே வந்து உங்கள் அம்மா அப்படியே சுகா பக்கத்தில் உட்காரக்கா. சுகா அப்படியே உங்களே பார்த்துட்டுருக்கா. நீங்கள் இப்போ எதுக்கு ஒரு என்னையவே பார்த்துட்டுருக்காரு. ஏய் கல்யாணம் பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லணும், இப்போ எதுக்கிட்டு இப்படி வலிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு. கல்யாணம்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே தெரியும், தெரிஞ்சிருந்தால் சொல்லி தடுத்துருக்க மாட்டாங்களாக்கும் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்போது பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியா, ஏன் அப்போ நீங்கள் மட்டும் பிடிச்சி கல்யாணம் பண்ணீங்களா, சே உன் முகரக்கட்டையெல்லாம் எவனாச்சும் பிடிச்சி கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னு. அப்படியே உங்கள் முகரக்கட்டை மட்டும் ரொம்ப அழகாக இருக்காக்கும் மழை குரங்கு அப்படின்னு நீங்கள் திட்ட நடி சொன்ன அப்படின்னு அவன் மாறிக்கா. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே அங்கே உள்ள சாப்பாடெலாம் எடுத்து விட்டு எரிஞ்சு சண்டை போட்டுக்கல, அவ்வளோதான். அந்த மாதிரி ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஜிமினோ ஐயோ அங்கே ஒரு எரிமலையே வெடிச்சிட்ருக்கே அப்படின்ட்டு, டேய் சாப்பாடை போடுங்கடா இல்லாட்டி அந்த இலையை பிச்சு எரிஞ்சிட்டு போயிட போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சாப்பாடெலாம் கொண்டு இங்கே பாரு லட்டு, நீ கேட்டில உனக்கு பிடிச்ச பாயாசம் உங்கள் பாரு இந்த டம்ளர் நிறைய இருக்கும், உனக்கு 2 டம்ளராக தரேன் சிரி பார்க்கலாம் அப்படிங்க. நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஆத்தி இதுக்கு சிரிக்காமே இருக்கலாம், ஆத்தா நான் போனதுக்கப்புறம் நீ உட்காந்து சிரி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நாங்கள் அண்ணே உனக்கு அப்படின்னு பக்கம் அப்படியே சுகா ஜிம்மினை முறைக்க. இந்த இலைக்கு பாயசம் போடுங்கப்பா, நம்மளை பார்த்து இந்த முறை முறைக்கிறான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். இப்படியே கலாட்டாவோட அவங்க கல்யாணம் ஒரு படியாக முடிஞ்சு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து கிளம்ப. நீங்கள் அழுகிறீங்க. உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, பாருடா அல்லாத அத்தை உன்னை பார்த்துக்குவாங்க, அம்மா உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன், நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படி இப்படி நீங்கள் போ சொல்கிற ஆஸ் யூஸ்வல் டைலாக்ஸ்லாம் அடித்து விட நீங்களோ போம்மா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு போன்னு விரட்டுறீங்க. நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருந்துச்சா அப்படி இப்படின்னு அழுகிறீங்க. பாரு எல்லாம் பேசாத, உனக்கு ஜாதகத்தில் பிரச்சனைடா, இப்போ கல்யாணம் பண்ணலன்னா 2-3 வருஷத்துக்கு கல்யாணமே ஆகாமல் அப்பா அதாண்டா பயந்துட்டு, அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லை, எதுக்கு தான் பயப்படணும் விவஸ்தையே இல்லை அப்படின்னு சொல்லிடுது. நான் இன்னும் படிப்பு கூட முடிக்கல, அதுக்குள்ளே ரொம்ப அவசியம் அந்த கல்யாணம் அப்படின்னு திட்டிக்கிட்டே ஒரு வழியாக சுகா அப்படியே காரில் உட்காந்து ஹாரன் அந்த இந்த மலைக்காரங்க வேறு, சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போய் காரில் ஏறிக்கிறீங்க. நீங்கள் ஏறினதும் கார் ஸ்பீடாக தீ அப்படின்னு நெஞ்சில் கை வச்சுட்டு யோ நிறுத்தியா எங்கேயாவது கொண்டு போய் சொருகிறாத, கல்யாணம் ஆன அன்னைக்கு பாடையில் ஏற்றிடுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டுங்க பார்க்க. சுகாவும் செம்ம ஸ்பீடாக போக உங்களுக்கு பயமாக இருக்குது. போச்சு இன்றைக்கி நமக்கு பாடை கன்ஃபார்ம் பால் ஊற்ற போகிறாங்க, கல்யாணம் பண்ணி பால் பழம் தருவாங்க, பார்த்தா இவன் ஸ்ட்ரைட்டாக பாடை கட்டி பால் ஊற்றுறதுக்கு ஐடியா பண்ணிட்டான் அப்படின்னு அப்படியே உட்காந்து உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. கார் வந்து நின்னது கூட தெரியாமல் நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க. சுகாவோ உங்கள் பக்கம் அப்படியே திரும்பிட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போயிடுறான். அவனை நில்லு என்ன நீ பாட்டுக்கு உள்ளே போகிற அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு எங்கடா லட்டு அப்படின்னு, லட்டு ஜிலேபிலாம் காருக்குள்ளே தூங்குது போய் எழுப்பு அப்படின்னு சொல்ல,
எது தூங்கிட்டாளா? சரி மாம் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அவனும் உள்ளே போக ஏய் இருப்பா ஆராத்தி எடுத்து தான் உள்ளே போகணும் நில்லு அப்படின்னு நிற்க வச்சுறாங்க. சிக்காவோ மாம் லேட் ஆகுது சீக்கிரம் அப்படிங்க இருடா அப்படின்னு ஜிமினோ லட்டு அதுக்குள்ளே தூங்கிட்டே அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ண நீங்கள் கண்ணை மட்டும் இருக்குங்க. ஜிமின் உங்கள் கிட்ட வந்து லட்டு அப்படின்னு கூப்பிட நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து இப்படி ஜிமின் மூஞ்சி ரொம்ப க்ளோஸ் அப்பில் நீங்கள் அடிக்குது ஏய் கொன்றோ பார்த்துக்கோ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எதுக்கு இப்படி கத்துற? நீயாடா நான் கூட செத்து பரலோகம் போயிட்டோன்னு நினச்சேன். எதே அப்படின்னு அவன் பார்க்குறான். பின்ன மனுஷனாடா அவன் கார் ஓட்ட சொன்னால் ரேஸுக்கு போகிற மாதிரி என்ன ஓட்டுறான். கொஞ்ச நேரத்தில் என் உசுரே இல்லைடா. அப்பாடா நான் செத்துட்டேன்னு நினச்சேன். என் ஜாதகத்தில் கண்டோன்னு சொல்லி என்னை இவன்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இவன்கிட்ட இருக்கிறதாடா எனக்கு கண்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்ப. சரி சரி புலம்பிகிட்டே கதவா உனக்காக அண்ணன் வெயிட்டிங். அந்த மலைக்காரங்க எனக்கு ஏன்டா வெயிட் பண்ணுறான். ஏய் ஆராத்தி எடுத்து தாண்டி உள்ளே விடுவாங்க இப்படி வாய் பேசாமல் வா லட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ அப்படியே பக்கத்தில் சுகா பக்கத்தில் அவங்க நிற்க வச்சுட்டு ஜிம்மின் நகர்ந்து நின்றுக்க இப்போ ஆராத்தி எடுக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ளே கொண்டு போனதும் அடுத்து அந்த பால் பழம் நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு இருக்க கத்தம்மா இந்தாடா பாலும் பழமும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்ல நீங்களோ சரின்னு வாங்க போகிறீங்க. இருமா அவன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அவன் சாப்பிட்டவனுக்கு நீங்கள் ஏன் அத்தம்மா இது என்ன ரூல்ஸு? ஆம்பளைங்க தான் எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்குமா? ஏன் பொம்பளைங்க சாப்பிட்டு கொடுத்தா ஆம்பளைங்க சாப்பிட மாட்டாங்களோ? அல்ல இப்படி சாப்பிட்டா சுவாமி கண்ணை குத்திடுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுகாவோ அப்படியே திரும்பி மாறிக்காதீங்க. அவங்களுக்கு பயம் வருது இருந்தாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் யாருமே இந்த நியாயத்தை கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. இல்லைம்மா இதுதான் அப்படின்னு. அப்போ சுகாவோ பின்னாடி உனக்கு பிரச்சனை அதை நீ முதல் சாப்பிடணும் அவ்வளோதானே மா அவள்கிட்டே கொடுத்து தொலைங்க அவள் தின்னதுக்கப்புறம் நான் தின்னுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். யாராவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் நீங்கள் பழம் சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட கொடுக்க அவனும் அந்த பழத்தை சாப்பிடாம அதை நீங்கள் சாப்பிட்ட பகுதியை அப்படியே கட் பண்ணி தூக்கி கீழே போட்டு அப்படியே கடிக்கிறீங்க. ரொம்ப ஓவராக தான் போகிறான் இவன் அப்படின்னு பார்க்குறீங்க. அடுத்து பாலை குடிச்சிட்டு எனக்கு பால் தான் வேணாம் இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடற்கடன் மேலே இருப்பிடுறான். நீங்கள் போகிற அவனையும் பார்த்துட்டுக்க உங்கள் அத்தையும் அது அவன் அப்படி தான் உனக்கே தெரியல அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரிம்மா நீ கொஞ்ச நேரம் என் ரூமில் ரெஸ்ட் எடு நைட்டுக்கு அந்த ரூம் போகலாம் அப்படின்னு. எதா அப்படின்னு பார்க்குறீங்க. வாமா அப்படின்னு சொல்லி உங்களை அவங்களோட ரூமில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்ற வச்சு அப்புறம் அப்படியே நைட் ஆகுது. உங்களுக்கு ரூம்லேயே சாப்பாடு கொடுக்க அங்கேயே சாப்பிட்டுக்கிறீங்க. சுகாவுக்கும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு உங்களை மெதுவாக அனுப்பிச்சி வைக்க நீங்கள் போனால் ரூம் லாக் ஆகிருக்கு. இங்கே ஐயோ மலைக்குரங்கு கதவை லாக் பண்ணிட்டு தூக்கிட்டானா. எல்லோரும் இவன் ரூமில் நம்மளை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்னு. அத்தான் டே மலைக்குரங்கு கதவை தர்றா ஃபஸ்ட் நாளே வெளியே நிற்க வச்சிரும் போல அப்படின்னு கதவை தட்டிகிட்டே இருக்க திறக்கவே இல்லை. நீங்களும் அட பாவி பயல அப்படின்னு நின்றுட்டே இருக்கா. அத்தான் அப்படின்னு தட்டிகிட்டே இருக்கீங்க கதவே திறக்கல. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. கையில் வச்சுக்க பாலத்துக்கு அப்படியே தலையில் அடிக்கலாமான்னு கோவம் வர நீங்கள் அப்படியே தூக்கி இதை விட்டேறி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் கரெக்டாக கதை இருக்க அப்படியே நீங்கள் பால் போடுற மாதிரி சொம்போடு நிற்க அவன் அப்படியே உங்களையும் சொம்பையும் மாறி என்னடி போசுது அப்படின்னு பார்க்க அது வந்து அத்தான் நீங்கள் கதவை திறக்கலையா அதுதான் கதவை தட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எதுக்குடி சொம்பு அந்த கையில் இருக்குது சொம்போட ஓங்கிட்டு நிற்கிற ஏன் கதவை தந்தோடனே தலையில் போட்டு உடைக்கவா? ஐயோ அதெல்லாம் இல்லாதான் போட்டு உடைச்சா அப்படின்னு விட்டுருவல்ல அப்படின்னு அப்படியே உங்களை மறைச்சிட்டு உள்ளவா அப்படிங்க இங்கே அப்படியே மெதுவாக உள்ளே போகிறீங்க. ரூமு அப்படியே நீட்டாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ பளிச்சுன்னு வச்சுருக்கான். நம்ம ரூமெல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம சுத்தம் பண்ணுறது பெருசு அப்படின்னு பார்க்க இங்கே பார் இங்கே நான் எப்படி எந்த பொருள் வச்சுக்கணும் அது அப்படியே இருக்கணும். இதே மாதிரி தான் நீயும் இங்கே கீப்பப் பண்ணணும். நீயும் நானும் இங்கே ரூம்மேட்ஸ் மாதிரி புரிஞ்சதா? அப்புறம் இந்த கபோர்ட் இதில் இந்த சைடு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த சைடு உன்னோட திங்ஸ்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் எது எடுத்தாலும் எடுத்த இடத்துல வைக்கணும் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும். எதையுமே வந்துட்டு கண்ட குப்பை அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறது இந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாது. ட்ரெஸ் எடுத்தால் அது கபோர்டில் இருக்கணும். புக்ஸ் எடுத்தால் அது கரெக்டாக நீட்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். ஐயோ எவ்வளோ நேரத்துக்கிட்ட கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்க. ஏய் உன்கிட்ட தாண்டி பேசுகிறேன் புரியுதா? உங்கள் நேரத்தில் கிளாஸ் எடுத்து உசுர் எடுக்கிறான். முடிஞ்சா அவன் பிரசங்கம் எனக்கு தூக்கம் வருதுங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணு சொக்கிக்கிட்டு வர. சரி உன்னை பார்த்தா டயர்டாக்க மாதிரி இருக்கு. நீ போய் அந்த சோஃபாவில் படுத்துக்கோ. எதை ஏண்டி சோஃபாவில் படுக்க மாட்டியா? அது வந்து நான் பெட்லேயே ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன் தான். எனக்கு சோஃபாலாம் படுக்க தெரியாது கீழே விழுந்துருவேன்.
குழந்தைன்னு நினப்பு. சரி படுத்து தொலை ஆனால் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தா, உங்கள் மேலெலாம் கை கால் போட்டு உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் அழகாக பில்லோ அடுக்கி வச்சு நம்ம 2 பேத்துக்கு நடுவில் ஒரு பில்லோ டவர் கட்டிட்டு தான் தூங்குவேன். எது அப்படின்னு நான் பார்க்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படின்னு இங்கே பால் டம்ளர் அங்கே வச்சுட்டு குடுன்னு ஓடி வந்து இருக்கிற தவானிலாம் வச்சு, இந்த டவர் இருக்க வரையும் நான் இந்த பார்டரை தாண்டி அந்த பக்கம் வர மாட்டேன். ஸோ நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், நான் இப்படி ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கடன்னு அப்பா ராசா விடுறா அப்படின்னு போய் படுத்துறீங்க. சுகாவும் உங்களை அப்படியே பார்த்துட்டு, சரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி தானே, அவங்க ஒரு பக்கம் படுக்க. அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்க சுகா மேலே ஏதோ அழுத்துற மாதிரி, என்னடா அது திடீர்னு மூச்சு முட்டுது அப்படின்னு சுகா முழிச்சு பார்க்க, நீங்கள் தான் வேறு யாரும் இல்லை, அப்படியே சுகா மேலே ஏறி படுக்காத குறையாக படுத்துட்ருக்கீங்க. என்ன இவ பில்லோ டவர்லாம் வச்சா கிட்ட வர மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு பார்க்குறீங்க. பார்க்குறான் அப்படியே அந்த தலைவானெல்லாம் நீங்களே தூக்கி போட்டு இப்போ அவன்கிட்ட நெருங்கி கை கால் நான் மேலே போட்டு படுக்க, அவனால் அசைய கூட முடியல. ஏய் என்னடி இப்படி படுத்துருக்க, ஏய் கூட்டச்சி கையேறி அப்படின்னு அவன் தள்ள பார்க்குறான். நீங்கள் நகர்ற மாதிரில அப்படின்னு சிரிங்கிக்கிட்ட இன்னும் அவன் மேலே ஏற, ஐயோ இவ வேற என்னடி இப்படி மேலே ஏறுற அப்படின்னு அப்படியே திரும்ப சுகா மூஞ்சும் அப்படியே உங்கள் மூஞ்சும் கிட்ட அப்படியே உங்கள் லிப்பும் அவன் லிப்பும் பட்டும் படாமல் லைட்டாக உரசுது. சுகாவுக்கு அதுவே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது. அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். கிட்ட க்ளோஸ்அப்பில் அவங்க ஃபேஸு அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டு உங்கள் லிப்ஸு அப்படியே பார்க்குறான். உனக்கு ஏதோ பண்ண அப்படியே உங்கள் லிப்பில் லைட்டாக பட்டும் படாமல் ஒரு கிஸ் பண்ணுறான். அது உங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்க. ஆனால் ஐயோ சுகா அவளுக்கு மட்டும் தெரிஞ்சு ஆடாடுன்னு ஆடிடுவா அப்படின்ட்டு இங்கே படுத்தா நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்கள நல்லா படுக்க வச்சுட்டு சுகா போய் அப்படியே வந்துட்டு சோஃபாவில் படுத்துக்கிறான். அவன் நீங்கள் எழுந்திருக்கிறது முன்னாடியே காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு நிற்க, இப்போ தான் நீங்கள் மெதுவாக கண்ண முடிச்சு மாமா காஃபிமா அப்படின்ட்டு எழுந்திருக்கீங்க. இது ஒன்றும் உன் வீடில் இங்கே பெட் காஃபி கொடுத்து அவனை எழுப்பிட, எழுந்து தொழடி இவ்வளோ நேரமாக தூங்குற அப்படின்னு கத்த. அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு பார்த்தா சுகா ரெடி ஆகி நிற்க. நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை பார்த்து இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்ததெல்லாம் நினைப்பாரா. ஆமாம்ல கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இங்கே வந்துட்டோம்ல அப்படின்ட்டு. அது அதான் கொஞ்சம் லேட்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலேஜ் போகணும், இவ்வளோ நேரமாக தூங்குவேன், எழுந்திருப்பேன்னு பார்த்தா எருமை மாடு கணக்காக தூங்குற, போடி போய் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறான். சரி அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு கீழே போயிடறான். நீங்கள் கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. வந்தாங்க சுகா இல்லை, அப்பாடா இம்சை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஹாஸ்டலில் போய் தங்கிடலாம், இங்கெல்லாம் இருந்தால் நமக்கு செட் ஆகாதுப்பா, இந்த ட்ரிங்க் மாஸ்டர் நம்ம போட்டு உசுறு எடுப்பான் அப்படின்ட்டு கடைன்னு கிளம்பி கீழே வரீங்க. ஜிமின் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கா. லட்டு பாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருடா நான் அத்தைக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்க சுகா ஆல்ரெடி கிளம்பி போயிட்டான். நீங்களும் ஜிமின் தான் கிளம்பி, உங்களுக்காக தான் ஜிமின் வெயிட்டிங். நீங்கள் அத்தைம்மா என்னடா அப்படின்னு உங்கள் அத்தை வர, அது உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் சொல்லுமா. அத்தை நான் வேணா காலேஜ் ஹாஸ்டல்லே தங்கிக்கட்டுமா. ஏண்டா என்னடா பிரச்சனை, அவன் எதுவும் சொன்னானா, என்கிட்ட சொல்லு அத்தைகிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஜிமினோ அப்படியே நீ சொல்கிறத உன் மாமா கேட்டுட்டு தான் மறுவேலை மாதிரி பெரிய பில்டப்லாம் விட்றியம்மா அப்படிங்கிறான். நீ மூட்டுறா அப்படின்னு சொல்லி அவனை திட்டு. ஓகே டோர் க்ளோஸ் அப்படின்னு ஜிமின் வாய முடிக்கா. நீங்களும் அதுக்கு இல்லாத இது அவர் ரொம்ப நீட்டாக அப்படி இருக்கணும்னு அத்தை எதிர்பார்ப்பாரு, எனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது, இங்கே 2 பேத்துக்குள்ளே செட் ஆகாத அத்தை, நான் பேசாமல் ஹாஸ்டலில் அப்படிங்க. எம்மா கண்ணு என் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்னை என்ன நினைப்பாரு, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, ஒத்த பொண்ணை பெற்று வச்சு என் அண்ணா எங்கே உன் வாழ்க்கை ஏதோ ஆயிடுமான்னு பயந்துட்டு இருந்தார், இங்கே என் தங்கச்சிக்கிட்ட இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுவார் பார்த்தா நீ நானா பொசுக்குன்னு போய் இப்படி ஹாஸ்டலில் உட்காருன்னு சொல்லியம்மா, இதெல்லாம் கேட்டால் என் அண்ணன் எப்படி கஷ்டப்படும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு இல்லாத அது அப்படின்னு நீங்கள் இழுக்க, இங்கே பாருடா உனக்கு எதாவது பிரச்சனைன்னு சொல்லு, அத்தை கேட்குறேன், அதை விட்டுட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறலாம் சொல்லாதடா, நீங்கள் இருக்கிறதா சந்தோஷம், இதுக்கு மேலே நீ போய் தான் ஆவேனா, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இந்த அத்தை மேலே உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கை பாசம்லாம் அப்படி இப்படின்னு அத்தை கண்ணு கலங்குற மாதிரி செய்ய. ஜிமினோ ஆடா பாவி அம்மா என்ன பத்மினி சரோஜா தேவிலாம் தோற்று போகிற அளவுக்கு ஒரு நடிப்பை போட்டுருக்கே, லட்டுன்னு ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க அவங்க அம்மா நைஸாக ஜிமின் காலில் ஒரு மிதி, வாயை திறந்த குன்றோடிங்க மிரட்ட. ஜிமின் ஆத்தாடி ஆத்தா நீ நடத்துமா நீ நடத்து அப்படின்னு நான் வாய் முட்டை நிற்க. இப்போ நீங்களோ சரி அத்தை நான் எங்கேயும் போகல நீங்கள் அழுகாதீங்க அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்னு அப்படி உங்களை ஹக் பண்ணிவிட்டு
அவள்கிட்ட சொன்ன தொலைச்சிரு அப்படின்னு அவங்க பின்னாடி மிரட்ட, நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நான் வாய முடிக்கிறான். நீங்களும் சரியத்தா நான் காலேஜ் போய்ட்டுறேன். எங்கம்மா அந்த சுகா பையன் உன்னை விட்டுட்டே போயிட்டானா, வரட்டும் அவன் நானிலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி சொல்ல, ஜெமினோ அம்மா ஓவராக பண்ணாதம்மா, கொஞ்சம் அடக்கி வாசி. அப்படியே அண்ணன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி தான், கேட்காமையாடா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதே சந்தேகம்தான், அதுதான் எனக்கும் எங்கேயோ இடிக்குது. அந்த பயபில் அப்படிலாம் கேட்குற ஆளே இல்லை, எப்படி கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஜெமினி யோசிக்கிற மாதிரி இருக்காங்க அம்மா. அவனே ஒழுங்காக ஒத்துக்கிட்டாலும் இந்த பையன் கெடுத்து விட்டுருவான் போல, டேய் போடா பேசாமல் அப்படின்னு சொல்லி நேராஜ் பாருங்க அனுப்பிச்சி விட்டேன். என்னமோ ஆத்தா நீ பண்ணுறது எதுவும் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்ப அப்படியே அவங்க பின்னாடி நீங்களும் போயிடுறீங்க. இப்படியே காலேஜுக்கு வந்துடுறீங்க. வந்து அவங்களுக்கு முன்னாடி சுகா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, அவனும் உங்களையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். கண்ணாலே 2 பேரும் போர் பண்ணது போதும் வா அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப்பாக நீங்கள் ஈவினிங் 2 பேரும் நீங்களும் ஜிமினும் உட்காந்து கிளாஸ் ரூமில் சிரித்து ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அந்த பக்கம் வந்த சுகாவோ அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் இந்த மலைக்குரங்கு இப்போ எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்க ஜெமினோ ப்ரோ நீ அப்படின்னு, நான் இங்கே வந்தது இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க, கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் கிளம்பியாச்சு, 2 பேர் மட்டும் இங்கே என்ன பண்ணுறீங்க, அது வந்து ப்ரோ அப்படின்னு நான் ஆரம்பிக்க. நீங்கள் இவனுக்கு அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் டவுட்டு சொன்னான், அதான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். எதை அப்படின்னு ஜிமின் பார்க்க நீங்களும் அப்படி நிற்கிறீங்க. நீ டவுட் கிளியர் பண்ணுற, ஆமாம் எங்கே இங்கேருந்து வந்து சம் போட்டு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்களோ அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன முழிக்கிற ஒன்று தான் வா. ஐயோ போச்சு அப்படின்ட்டு அப்போ ஜிமினோ இந்தாடி எதுக்கும் இந்த புக்கை ரெஃபர் பண்ண அப்படின்னு கொடுக்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை பற்றி என்ன நினச்ச நீ அப்படின்ட்டு அப்படியே போய் பார்த்துக்கிட்டே மார்க்கர் எடுத்து நீங்கள் பாட்டுக்க போர்டில் ஏதோ எழுத அப்படியே சுகா பார்த்துட்டுக்கா ஜிமின் நீங்கள் தலையில் அடிச்சுக்கிறான். நீங்கள் பாட்டுக்கு கடைன்னு ஸ்டார்ட் எண்டு அப்படியே ஒரு செம்ம போட்டு முடிச்சுட்டு என்னென்ன நினச்சிங்க எப்படி போட்ட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அடைச்சிட்டு ஜிமின் பக்கம் எப்பட்றா அப்படின்னு சுத்தம் அப்படின்னு நான் சொல்ல நீங்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நகர போங்க. அப்போ இது சுகாவோ அப்படியே அவங்க முடிவு பிடிச்சிருக்க அப்படின்னு திரும்புறீங்க. எங்கடி போகிற இது என்ன சம்மா அப்படின்னு கேட்க அது அது அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அப்போ ஜிமினோ என்னடி இது தற்குறி அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். என்னடா நீயும் திட்டுற, செம்ம எப்படி போட்டிருக்கான் பார்த்தல எல்லாமே கரெக்டு, நான் போட்டில் கை வச்சது சும்மா கடைன்னு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டேன், இந்த சம் கரெக்டு தான், பட் இது எப்போ உள்ள சம்ம நீ எப்போ போடுற அப்படின்னு அவன் கேட்க நீங்களோ அப்படியே ஜிமினை பார்க்க இது நம்ம பிகாமில் ஃபர்ஸ்ட் இயர் படித்த சம்டி, அதவே இப்போ தான் நீ கற்றுக்கிறியா, அதான் என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினச்சேனா, நீ எப்படி எம்காம் வந்த அப்படின்னு ஜிமின் கேட்க நீங்கள் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறீங்க. இங்கே சுகாவோ 2 பேர்த்தையும் பார்த்து தலையில் அடிச்சுக்கிறான். 2 முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் படிக்கிறதுல ஒன்றும் இல்லை, ஆனால் அப்படி உட்காந்து தேவையில்லாத கதை அடிக்கிறதுல மட்டும் ஆளாக இருக்கீங்கன்னு அவன் லபான்னு ஏதோ பிளான்னு திட்ட 2 பேர் காதை பற்றிட்டு இதுக்கு மேலே இங்கே நின்னா இவன் அறுத்தே நம்மளை சாப்பிட்றான் வாட ஓடிடுவானு 2 பேரும் ஓடுறீங்க அப்படின்னு கூப்பிடக்கூட 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்க. அப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்தா அவங்க அத்தம்மா எங்கேயோ ரெடியாக நிற்கா. அத்தம்மா எங்கேயும் வெளியில் போகிறீங்களா, ரெடியாகி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கா. ஆமாடா பக்கத்தில் கோவில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. அப்படிங்களா அத்தம்மா, சரி நானும் வரட்டுமா, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைடா நீ இங்கே சுகா வருவான், நான் அஜுமினை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அத்தம்மா நானும் வரேனே, அத்தான் வரும்போது நான் தனியாக அப்படின்னு நீங்கள் பயப்பட. இங்கே பாருமா அத்தான் என்ன பேயா பிசாசா, அதை விட மோசம் பையன் அப்படின்னு ஜிமின் கவுண்டர் கொடுக்க என்ன அப்படின்னு திரும்பி மறைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அவள் தனியாக எப்படி இருப்பான், நான் லட்டு கூட இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் இல்லை நீ தான் என்னை கூட்டிகிட்டு போன வாடா. பக்கத்தில் தானே இருக்குது கோவில், அதுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படின்னு ஜிமின் கேட்க. வாடா எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே நீங்கள் மட்டும் தனியாக எது அந்த லூஸ் வரும்போது நான் தனியாக இங்கே இருக்கணுமே, ஐயோ சிடுமுஞ்சிட்டு என்ன சரியாக கோத்து விட்டாங்க அப்படின்ட்டு சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம பாட்டு உட்காந்துக்குவோம், அவர் வந்தால் ஒரு வேலையாக அவர் பார்ப்பார் அப்படின்ட்டு இங்கே உள்ளே போய் என்ன போடலாம் அப்படின்னு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் சாக்லேட் இருக்குது, சாக்லேட் அப்படின்னு எடுத்து அதை பிரித்து வாயில் போட்டு அங்கே கவரை அப்படியே போட்டுட்டு அடுத்த கடைன்னு அப்படியே கீழே வரீங்க. அத்தை காஃபி போட்டு வச்சாங்களான்னு தெரியலையே, நமக்கு வேறு காஃபிலாம் போட தெரியாது அப்படின்னு போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்பாடா நல்ல வேலை காஃபி போட்டிருக்கு அப்படின்னு அப்படியே வந்து டிவி ஆன் பண்ணி ரிமோட்டை சவுண்டை அதிகமாக வச்சுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு அந்த சோஃபாவில் ஜங்கு பொங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
செம்ம சவுண்டாக சாங் வச்சு வெளியில் வரைக்கும் அதிருது. சுகாவோ என்ன இவ்வளோ சவுண்டாக யார் நம்ம வீட்டில் டிவி பார்க்குறா அப்படின்னு வந்து பார்க்க நீங்களும் அப்படியே கூட சேர்ந்து பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே சாங்க்கு ஏற்ற மாதிரி இடுப்பை வளைச்சி நினச்சி நீங்கள் ஆட அது எக்கு தப்பாக உங்கள் ஹிப்பெல்லாம் தெரியும். சுகா அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான். அல்வா வித்தவதான் இன்னும் ஆடிட்டே திரும்ப நம்ம சுகாவை பார்த்து நீங்கள் வச்சாருக்காய் ஆத்தி இந்த மலை குரங்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு நிற்க அவனும் அப்படியே கடை உங்ககிட்ட வர நீங்கள் பயந்து போய் சோஃபாவில் அப்படியே உட்காந்து ஒரு மூலையில் ஒன்று அது அத்தான் அப்படின்னு பயப்பட எதுக்கு இவ்வளோ சவுண்டு உனக்கு என்ன காது டமாரமா அப்படின்னு கேட்குறான். அது இல்லை ஆமாம் அப்படின்னு 2 பக்கமும் தலையாட்ட அப்படியே உங்களை முறைச்சிட்டு சவுண்டை மட்டும் குறைச்சிட்டு அவன் பாட்டுக்க போக நீங்கள் அடுத்த நிமிஷமே ஹீரா அப்படின்னு கத்தா ஐயோ அப்படின்னு நீங்கள் அந்த காஃபி குடிச்சிட்டு இருந்த கொடுத்து போயிட்டு எதுக்கு இப்போ இந்த கத்துறாரு அப்படின்ட்டு கடற்கடன் மேலே போய் அத்தான் அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. எங்க வாடி என்ன அத்தான் அப்படின்னு என்னடி இதெல்லாம் ஐயோ ட்ரெஸ்ஸு அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயும் இங்கேயும் சத்தரி வச்சுருக்கீங்க. எதை போடணும் தெரியாமல் கபோர்ட் வந்து ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டிருப்பீங்க. அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ட்ரெஸ்ஸு ஒன்று போடுறதுக்கு எதுக்கு நீ 9 கலைச்சி வச்சுருக்க. அது சாரி அத்தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கா அவனோ ஒழுங்காக எல்லாத்தையும் மடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ட்ரெஸ் இருக்கிற பக்கத்துலேருந்து ஒரு பெண் எடுத்து அதுலேருந்து எதையோ எடுத்து உங்ககிட்ட என்னடி இது அப்படின்னு காட்டாதீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அடைச்சே இதை எதுக்காகத்தான் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லிங்க. உங்களோட ப்ரேசர் தான். அவனும் இதை நானாக போட்டுக்க போகிறேன் என் ட்ரெஸ் மேலே இருக்குடி எதுக்குடி இங்கே கொண்டு வைக்கிறேன் அவன் கத்த. ஐயோ ட்ரெஸ் எடுக்கும் போது தெரியாமல் பட்டிருக்கோம் தான் அதுக்கு போய் அப்படின்ட்டு வரீங்க. என்னன்னா இப்போது எல்லாத்தையும் மடித்து வச்சுருந்தா கத்தாதீங்க காது டமார் ஆயிரும் அப்படின்ட்டு போய் மடிக்க அடுத்த நிமிஷம் ஹீரா என்னது அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறான். இப்போ எதோடா கேட்குற அடி திரும்பி பார்த்தா அங்கே சாக்லேட் பேப்பர். என்னடி இது அது சாக்லேட் பேப்பர் அப்படின்னு அதை டக்குன்னு கையில் எடுக்க போய் டஸ்ட்பினில் போடுறீ அப்படின்னு சொல்கிறான். இதுதான் போகிறத்தான் அப்படின்னு கடைன்னு ஓடிடுறீங்க. ஷோ இம்சா இவன்கிட்ட கோத்து விட்டு போயிட்டாங்களே இந்த அத்தம்மா அப்படின்ட்டு மேலே வந்தா மறுபடியும் அதுக்குள்ள ஹீரா அப்படின்னு கத்துறான். இப்போ என்னடா ஆச்சு உலகமே 2 போன மாதிரி கத்திட்டே இருக்கான் அப்படின்ட்டு கடைன்னு ஓடி போய் அதான் என்னடி இதெல்லாம் அது என்னோட புக்ஸ் அதை ஏன்டி இப்படி கிடக்கு இதோ எடுத்து வைக்கிறேன் தான் படிக்கலான்னு எடுத்தேன் எது நீ அப்படின்னு பார்க்க சரி அப்படின்ட்டு நீங்கள் அதில் எடுத்து ஓரங்கட்ட அவனும் இது என்னடி அப்படின்னு அடுத்து ஒரு சீப்பை எடுத்து காட்டுறான். நீங்கள் எதுன்னா அப்படின்னு பார்க்குறீங்க அதில் முடி இது தெரியாதா அதான் முடி மூஞ்ச உடச்சிரும் பார்த்துக்கோ. இப்படிலாம் என்கிட்ட டிசிப்ளின் இல்லாமல் இருக்காது எனக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் திரிவாடி நீ உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை அப்படி இப்படின்னு திட்ட. ஷோ காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரே நான்லாம் தலை கூட சீவ மாட்டேன் எனக்கு எங்கள் அம்மா தான் சீவிடுவாங்க. இப்போ இந்த முடியை வேறு எடுக்கணுமா அப்படின்னு அழுதுகிட்டே போய் நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஓகே டஸ்ட்பினில் போட்டுறேன் அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க ப்ரெஷர் வந்துட போகுது தான் அப்படின்னு எதை அப்படிங்க ஹத்தி அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அவனும் ஐயோ கொஞ்சம் கூட சுத்தம் என்னன்னே தெரியல இவ்வளோலாம் என் ரூம்மேட்டாக வச்சு நான் எப்படி பாடாப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டே கொஞ்ச நேரத்தில் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன் ஒழுங்காக அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண அப்படின்ட்டு அவன் போக நீங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் இப்போ அடுக்கி வைக்கிறேங்கிற பேரில் மறுபடியும் ஒரு களைச்சி தான் வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் துணியெல்லாம் உங்களுக்கு மடிக்கவே தெரில ஏனோ தானோன்னு அப்படியே கொண்டு போய் கபோர்டில் சொருக அப்படியே மூடி வச்சிடுறீங்க. சுகாவோ அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்தவன் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு துறக்க அப்படியே திப்புன்னு நீங்கள் தான் மடிக்கவே இல்லையே ஃபுல்லாக அப்படியே திணிச்சு வச்சா அது திருப்பி எல்லாம் அப்படியே கீழே விழுக சுகாக்கு அடுப்பாயிரா அப்படி கத்த நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கடா வீடு எழிஞ்சு போகிற மாதிரி கத்துறான் இவன் அப்படின்ட்டு மேலே வந்து அத்தான் அப்படின்னு என்னடி இதெல்லாம் அப்படிங்கிறான். என்ன தான் நான் மடித்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் அப்படி களைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவன் மேலே பழியப்பட எதை மடித்து வச்சியா கிழிச்சா பாரு கதவை தந்தா எல்லாம் விழுகுது சும்மா சுருட்டி சொருவி வச்சுருக்க ஒழுங்கு மதியாரி எல்லாத்தையும் மடித்து வைடி. எனக்கு மடிக்க தெரிஞ்சா நான் ஏன்டா சுருட்டி சொருக போகிறேன் தான் இதெல்லாம் எனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஒழுங்காக எல்லாத்தையும் மடித்து வைன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். ஐயோ இந்த ஹிட்லர்கிட்ட மாட்டிக்கிட்டு படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா மடித்து வைக்கிறீங்க. உங்களுக்கு மடிக்கவே தெரியல ஏன்னா தானே தான் அப்பயும் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மடித்து வச்சுட்டு அப்பா விட்டால் போதும் அப்படின்னு அங்கேருந்து ஓட சுகாவுக்கு இரிட்டேட் ஆகுது. வா இவளெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு அவன் கத்திட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கீழே வரான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அத்தம்மா எப்போ வருவேன் இவன்கிட்ட நான் மாட்டி விட்டு போயிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. சுகா அப்படியே வந்து அப்படியே சுகா எனக்கு ஒரு டீ போட்டு வா
எதை என்ன தான் கேட்டிங்க? டீ டீ போட்டு வா. ஆ சரியாத்தான் அப்படின்ட்டு உள்ளே இருந்துச்சு போய் கிச்சனில். ஐயோ என்கிட்ட போய் டீலாம் கேட்குறாரு, எனக்கு அதெல்லாம் வைக்கவே தெரியாது. ஐயோ அப்படின்னு பாலை மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஐயோ இங்கே ஜிமின் அத்தம்மா யாருமே இல்லை, யாராவது இருந்தால் கூட கேட்டுட்டு பண்ணலாம், என்ன பண்ணுறது எப்படி போகிறதுன்னு தெரிலையே. இதில் எது டீ தூள் எது சர்க்கரை எதுவுமே தெரில. சர்க்கரையாவது வாயில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம், இந்த டீ தூள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி உள்ளே போய் 1 மணி நேரம் ஆச்சு, என்ன அங்கே பண்ணிகிட்ருக்குற, இவ்வளோ நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. அத்தான் இருங்க அத்தான் தோ போட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்பயும் நீங்கள் போடல, இன்னும் ஃபோனில் எப்படி டீ போடுறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பாலை ஊற்றணும், அதுக்கு தண்ணி, ஐயோ எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவங்க நிறையா வைக்கிறதுக்கான அளவு தானே சொல்லுவாங்க. ஸோ 1 டம்ளருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பேசாமல் 1 செம்பு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டம்ளர் பால் அப்படியே 1 செம்பு தண்ணி அப்படியே ஊற்றி அதில் எவ்வளோ டீ தூள் போட, அவங்க சொன்ன மாதிரி போடும், இவ்வளோ போதும் நம்மளா குடிக்க போகிறோம் அப்படின்னு அள்ளி தலையில் கொட்டி சர்க்கரையை போட்டு ஓகே கொதிக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. பாலே கொதிக்கல, அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டால் அந்த டீ எப்படி இருக்கும், கேவலமாக ஒரு டீயை ரெடி பண்ணி அப்படியே வடிகட்டி அதான் அப்படின்னு போய் நிற்க. அவனும் என்ன கன்றாவி டீ இது அப்படின்னு பார்க்க, ஏன்னா கலரே அவ்வளோ கேவலமாக இருக்குது. அவன் 1 நிமிஷம் ஷாக் ஆகி உங்களை பார்க்க, நீங்கள் கன்றாவிலாம் இல்லாதான் நீங்கள் கேட்ட டீ என்னடி இப்படி இருக்குது, உனக்கு டீ போட தெரியுமா தெரியாதா அப்படிங்க. தெரியாதான். அப்புறம் எப்படி போட்ட? யூடியூப்பில் வீடியோ பார்த்து போட்டேன் தான். இவ்வளோ கேவலமாக இருக்கா, நான் சொல்கிறேன் அந்த மாதிரி போடு, அதுக்கு நீயே போட்டுக்கலாமே அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன சொல்லுங்க அத்தான் அதே மாதிரி போடுறேன் அப்படின்ட்டு. ஆமாம் என்னடி இது இவ்வளோ, அது அளவு தெரியல அத்தான், இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறியா, பாலையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடி பால்? இதோ இருக்கத்தான், 1 டம்ளர் ஊற்று, கொஞ்சமாக தண்ணி ஊற்று, இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போடு டீ தூள் போதும், சர்க்கரை 2 ஸ்பூன் போடு. சரியாத்தான், நீங்கள் போய் அங்கே வெயிட் பண்ணுங்கள், இப்போ அடுத்த டீ எப்படி போட்டு வரேன்னு பாருங்கள். சரி அப்படின்ட்டு போய் உட்கார. நீங்கள் போட்டு ஒரு வழியாக கொண்டாந்து கொடுக்க, என்னடி இதுவும் நல்லா இல்லை, நான் சொன்ன மாதிரி தானே போட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் போட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஏண்டி இது இப்படி கன்றாவியாக இருக்குது அப்படின்னு. தெரியலையே. பாலை நல்லா கொதிக்க விட்டியா இல்லையா? பாலை கொதிக்க விடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. லூஸு போடி, போய் ஒழுங்காக திருப்பி போட்டு வா. இருங்க தான், அடுத்த டீ செட் எடுத்து திருப்பி அதே மாதிரி மெத்தடு இப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சு போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. என்ன கன்றாவிடி, 1 டீ கூட ஒழுங்காக வைக்க தெரில, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா எங்கே போனாங்க, உன்கிட்ட என்ன கோத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கத்த. மூஞ்ச பாரு, எத்தனை டீ வச்சு கொடுத்தேன், எதை குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு வேணுக்குன்னே பண்ணுறாரோ, 1 லிட்டர் பாலை காலி பண்ணிவிட்டு பேச்சா பாரு அப்படின்னு நீங்கள் கடுப்பில் அப்படி நிற்க. உங்களுக்கு அழுகியாக வேறு வந்து கையெல்லாம் சுட்டுக்கிட்டு வேறு போட்டிருக்கீங்க டீ. இவனும் இப்படிலாம் சொல்ல நீங்கள் அத்தம்மா இவர்கிட்டருந்து என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ சுகா வாழ் கற்றவங்களுக்கு கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க, எனக்கே டீலாம் வைக்க தெரியாது கேட்டிங்களேன்னு நானும் ஒவ்வொரு டைம் வச்சுட்டு தான், அங்கே பாருங்கள் அவ்வளோ பாத்திரம் உங்களால் தான் எல்லாம் அப்படின்னு. நானா ஒழுங்காக டீ வைக்காதது ஊந்தப்படி அப்படின்னு அவன் சொல்ல. உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, அப்போ நீங்களே வச்சு குடிக்க வேண்டியதுண்ணா. அப்புறம் என்னத்துக்குடி நீ இங்கே இருக்கா அப்படி. நான் என்ன உங்களுக்கு சமைச்சு கொட்டுறதுக்கா இங்கே வந்தேன், பின்ன வேறு எதுக்கு வந்தீங்களா அப்படின்னு அப்படியே கிட்ட வர. இங்கே பாருங்க தான் வீட்டில் யாரும் இல்லை இப்போ இந்த மாதிரிலாம் அப்படின்னு. என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கிட்ட வரா. வேணாத்தான் கிட்ட வராதிங்க அப்படின்னு அங்கே இருக்க பில்லோ தூக்கி விட்டேறிங்க. அவனோ கேட்ச் பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டு அவங்க பின்னாடி வர. இப்படியே 2 பேரும் வீட்டையே சுற்றி ஓட, இருக்கிற பொருளெல்லாம் 2 பேரும் தள்ளி விட்டு உடைக்கன்னு இப்படியே ஓடிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினும் அவங்க அம்மாவும் வந்து, என்ன வீட்டுக்குள்ளே ஏதேதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லி ஜிமின் பதற. அவங்க அம்மா, விட்டா சின்ன ஜெர்சிங்க, அட போமா நீ வேற, அதுங்க ரொமான்ஸ் பண்ணால் பரவாயில்ல, அங்கே 3rd வால்ட்டு வரல நடந்துட்டுருக்கோம், உள்ளே வந்து பாரு அப்படின்னு சொல்ல. அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் பரபரப்பாக உள்ளே வந்தால் நீங்கள் ஸ்லிப்பாகி உழுக போகிறீங்க. இப்போ கரெக்டாக சுகா உங்களை ஹோல்ட் பண்ணி பிடிக்க, நீங்கள் அவனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நிற்க. 2 பேரும் ஒருத்தர் ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. அதை பின்னாடியிலேருந்து பார்க்குறவங்க மாமியாரோ 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிங்கன்னு நினைக்க, நீங்கள் 2 பேரும் அப்படியே முறைச்சிட்டு ஒருத்தர் இங்கே இந்த பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினோ, இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலையே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ 2 பேத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே 2 பேரும் அப்படின்னு ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிட்டு நகர்ந்து போக.
அதுதான் நான் பார்த்தேன். இந்த சண்டை கோழிங்க சிலிப்பிக்கிட்டு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒன்று சேர்ந்துருச்சுங்களோ நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்ல அவங்க அம்மா, அட பாவி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினச்சா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. அட போமா அங்கிட்டு, இந்தியா பாகிஸ்தானை கூட சேர்த்துடலாம், இதுங்களெல்லாம் சேர்க்குறது வேலைக்கே ஆகாது அப்படின்னு. அவள் சுகா, மா எங்கே போனீங்க, லூசுக்கிட்ட போய் என்னை கோத்து விட்டு போயிருக்கீங்க, அவளுக்கு ஒரு டீ கூட வைக்க தரல அப்படின்னு கத்துறான். எனக்கு வந்ததுன்னு தலைவலி தாங்கலை அப்படிங்க. அதோ இருப்பா நானே போட்டு தரேன், பாவண்டா அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து இராமா அப்படின்னு. அத்தம்மா ஏன் அத்தம்மா என்னை வீட்டுக்கு போனீங்க, அத்தான் பாருங்க எவ்வளோக்கா என்னை டீ போட்டு டார்ச்சர் பண்ணி என்னை போட்டு இங்கே பாருங்க எனக்கு கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு. அச்சுச்சோ நீ எதுக்குமா அதெல்லாம் பண்ணுற, அத்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா உடனே ஓடி வந்துருப்பேனே. போங்க அத்தம்மா, இப்படி என்ன இனிமேல் தனியாலாம் விட்டுட்டு போகாதீங்க அத்தம்மா, அதுவும் அத்தா மாதிரி ஒரு அரக்கம் கூட. எது அப்படின்னு சுகா எகுற. ஐயோ பாருங்க அத்தம்மா நீங்கள் இருக்கும் போதே பயமுடுத்துறாரு அப்படிங்கிறீங்க. ஏய் நான் என்ன பூச்சாண்டியா, அவன் என்ன குழந்தையா ஓவரா பண்ணுறாமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர அவங்க அம்மாவோ டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரி நீ ரூமுக்கு போச்சிடலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டு, செல்லம்மா இப்படி செல்லம் கொடுத்தா அவளுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சுகா கத்த. ஜிமினோ லட்டு அப்படின்னு உங்கள் பின்னாடி வர பார்க்க. அப்போ சுகா நீ எங்கடா அவள் பின்னாடி வால் பிடிச்சிட்டு போகிற, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி ஜிமினை பிடிச்சி, ஏன்டா உங்கள் சண்டையில் ஏன்டா அவசரம் எடுக்க, ஒரு டீக்கு போகிறா உங்கள் போகிற பெரிய அக்கா போகிறா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ இங்கேருந்து சுகாவோ நான் கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளம்ப. நீ எங்கடா போகிற அப்படின்னு. நான் வெளியில் போகிறேம்மா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போக. அவங்க அம்மாவோ அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து பார்த்தா இப்படி முட்டிக்கிட்டு நிற்கிது, பத்தாவதுக்கு இந்த பாத்திரம் வேறு, ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கழுவிட்டு அடுப்பில் கழுவிட்டு ஜிமினோ, அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், உனக்கு என்னடா, இல்லை என்னை கோவிலுக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து என்னை போக விடாமல் பக்கத்துலேயே உட்கார வச்சிருந்தேன், அப்புறம் அத்தை வந்தோன்னா என்னை வலுக்கட்டாயமா அங்கே இங்கே போன்னு அனுப்பிச்ச மாதிரியே இருந்துச்சு அப்படி, நீயும் அத்தையும் என்ன சீக்ரெட் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க. ரொம்ப முக்கியம் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவன் மண்டையிலே கொட்ட. எதைம்மா எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், ஏதோ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க நானும் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோ நோண்டி கேட்க. நீ சின்ன பிள்ளை, உனக்கெல்லாம் இது தேவையில்லாது போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. எதை சின்ன பிள்ளையா, அப்போ அதே வயசு தானே அவளுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்க, என்ன மட்டும் சின்ன பிள்ளை சொல்கிறீங்க அப்படிங்கிறான். போடா பேசாமல் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விரட்டி விட. ஜிமின் கடுப்பாக வந்து லட்டு அப்படின்னு வர, நீங்களும் என்னடா அப்படிங்கிறீங்க, என்னடி நீயும் எரிஞ்சு விழுகிற அப்படிங்கிறான். பின்ன உங்கள் அண்ணனை மாதிரி ஒரு சிடுமுஞ்செல்லாம் கல்யாணம் பண்ணலாம், சிரிச்சுட்டே இருப்பாங்க 24 மணி நேரமும், மனுஷனாடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தெல்லாம் சொல்லி நீங்கள் பேர் வைக்க. சரி விடு லட்டு, அவனை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். நைட்டு உங்கள் அத்தை தான் எல்லாம் டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் கீழே இறங்கி வரீங்க, அப்போ தான் சுகாவும் உள்ளே வரான். அப்படியே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. சுகா உங்களை பார்க்கல, நீங்களாம் அவனை பார்க்கல. உங்கள் அத்தை அவங்க 2 பேர்த்தையும் இதை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இது ரெண்டும் மடக்க ஒன்று தெக்க ஒன்று இழுத்துட்டு இருந்தால் வேலைக்காகாது அப்படின்ட்டு, சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவங்க ஏதோ நினச்சிக்கிட்டு அடுத்து அவங்க அப்பாலாம் வந்தது. சாப்பிட்டு முடிச்சதும் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க கிச்சனில் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களும் சரிம்மா நானே மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன், இந்த பால் இதை எடுத்துகிட்டு நீ ரூமுக்கு போ. அத்தம்மா இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. கொண்டு போமா, நைட்டில் பால் குடிச்சிட்டு தூங்கினா நல்லது, சுகாவுக்கு பால் குடிச்சிட்டு தூங்குறதா பழக்கம் அதான் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடாங்க. சரி அத்தா அப்படின்னு. ஆனால் பால் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ரொம்ப முக்கியம் இந்த ஆராய்ச்சி அப்படின்னு. அடியே பாலை கொண்டுட்டு போடி, கேள்வி மேலே கேள்வி கேட்குறா அப்படின்னு அனுப்பிச்சி விட. நீங்கள் சரி நான் கொண்டு போனால் உங்கள் பையன் குடிப்பாரா, அதெல்லாம் குடிப்பான் போ அப்படின்னு சொல்ல. சுகா எங்கள் ரூமில் வந்து ஏதோ புக்ஸை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே மெதுவாக உள்ளே எட்டி பார்க்குறீங்க. அவன் நீங்கள் கதவை திறக்க சொன்னிக்கிட்டு உங்களை நிமிந்து பார்க்க, இது அத்தை பால் கொடுத்தாங்க அப்படின்னு நீட்டுறீங்க. உன்கிட்ட நான் கேட்கவே இல்லையா, இதுதான் சொல்வேன்னு தெரியும், உங்கள் அம்மா தாண்டா கொடுத்து விட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, அப்போ வேணாம்மா நான் கொண்டு போய் அத்தையிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப போக்க. உங்கள் முடிவை பிடிச்சி இழுக்காதீங்க. வலிக்குது அத்தான் அப்படின்னு. வெயிடிங்க உன்னை நான் எடுத்துகிட்டு போன்னு சொன்னேனா அப்படிங்கிறான். நீங்கள் தானே வேணாண்டிங்க அப்படின்னு. இங்கே வெய்யே அப்படின்னு கண்ணை காமிச்சோன்னா அப்புறம் நீங்கள் சரி அப்படின்னு பாலை வச்சுட்டு ரொம்ப தான் அப்படின்னு இப்போது அந்த பில்லோ டவர் எப்பவும் போல் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் வந்து படுத்துக்க. ஆமாம் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, எப்படியும் இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நீயே தூக்கி போட்டுருவேன், இது எதுக்கடி வைக்கிற அப்படின்னு அவன் நினச்சிட்டு அந்த பால் எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு இனிமேல் அவத்துமேனாலும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சோஃபாவில் போய் படுத்துக்கிறான். ஆனாலும் படுத்தவனுக்கு தூக்கமே வரல. இங்கே நீங்கள் நமக்கு என்னன்னு தூங்க, எப்படி தூங்குறா பாரு, எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த பால் குடிச்சதுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும் உடம்பெல்லாம் அப்படின்னு அவனும் ஐயோ எனக்கு எதோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு
இதுக்கு மேலே தாக்க முடியாது, போய் படுத்துடலாம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுக்கிறோம். நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் படுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த தலைவாணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு பேன் படுத்துருப்பீங்க. சுகா ஒரு ஓரமாக வந்து எங்கேயாச்சும் படுத்துக்கும் அப்படின்னு படுக்கிறோம். படுத்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எப்பவும் போல் காந்த மாதிரி போய் அவனை வட்டிக்க வந்துட்டால இம்சை பண்ண அப்படின்ட்டு, ஐயோ இன்னைக்கு இந்த பால் வேறு எதோ பண்ணுதுடி உடம்புக்குள்ளே இவ வேறு அப்படின்னு, ஏ ஹீரோ தள்ளி போடுறி அப்படின்னு நகர்த்துறான். நீங்கள் நகரமாக தெரியல, அவன் அப்படியே அவன் நல்லா தூக்கத்தில்க்கா, அவளுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கோங்க. லிப்பு அப்படியே ஏதோ கனவு முணுமுணுப்பாங்களா அந்த மாதிரி வாய் ஆடிக்கிட்டே இருக்குது. அதை பார்க்க லிப்பில் கிஸ் பண்ணணுன்னு தோணுது. ஸோ அவனும் முடியல, சரி அவளுக்கு தெரியாமல் எப்பவும் போல் கிஸ் பண்ணுறது மாதிரி பண்ணிடலாம் ஆடிட்டு அப்படியே மெதுவாக கிஸ் பண்ண ஆரம்பிக்க அவனுக்கு அந்த குடித்த பால் ஏதோ வேலை செய்ய முடியல. அந்த லிப்பை விடவே அப்படியே இன்னும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் கிஸ் பண்ண டக்குன்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அசைவும் ஐயோ முழிக்கிறாப்பல அப்படின்னு விட்டுட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறான். போய் அங்கே ஷவரை ஓப்பன் பண்ணி அப்படி நிற்கிறான். அவனால் முடியல. ஐயோ என்னடா இது சுகா, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, லிப்பை பார்த்தாலே நீ தடுமாறியடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டு என்ன சொல்லி ஆடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆடினது அந்த பாட்டு அப்படியே 1 by 1 வர அவனுக்கு, சுகா இதெல்லாம் பண்ணாதடா தப்பு, அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் இல்லாமல் அவங்க பக்கத்தில் அப்படியே படுத்து அப்படியே 2 பேர் நல்லா தூங்க. எப்பவும் போல் சுகா தான் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறான். கிளந்ததுமே அவங்க மூஞ்சி அவன் கிட்ட அவங்க லிப்பு தான் அவனுக்கு தரிசனம். அதை பார்த்ததுமே நைட்டு நடந்தெல்லாம் ஞாபகம் வர லைட்டாக அந்த லிப்பில் பட்டும் படமாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு சுகா எழுந்து போக, இது எதுவும் உங்களுக்கு தெரில, நீங்கள் அப்புறம் தான் எழுந்திருக்கிறீங்க. அப்போ சுகா ரெடி ஆகிட்டுருக்கா, நீங்கள் அதுக்கப்புறம் எழுந்து ரெடியாகி வரீங்க. இப்போ சுகா, ஏய் நானே உன்னை காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். என்னடாது அப்படின்னு குடுன்னு வெளியே ஓடி போய் பார்க்க, என்னடி பார்க்குற அப்படின்னு, இல்லை மழை எதுவும் வருதான்னு பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. கொழுப்பா அப்படிங்க, இல்லை நீங்கள் சடனாக இப்படிலாம் மாறினா அப்படின்னு, உன்னை போய் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிப்பாரு, நீ ஜிமினோடைய வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். அவனுக்கு அவன் ஈகோ விட்டு கொடுக்க முடியல. அவங்கள இப்போ யார் கூட்டிகிட்டு போக சொன்னா, பெரிய ஊர் நினைப்பு அப்படின்னு நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு, என்னடா அது நைட்டு தான் அத்தனை பண்ணோம், இப்போ திரும்ப சண்டைக்கோழி மாதிரி 2 சீரிக்கிட்டு நிற்கிது, 2 பாலை குடிச்சிச்சா இல்லையான்னு தெரில அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கா. அத்தை சாப்பாடு போடுற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு போய் கேட்குறீங்க. இதோ போடுறேன். ஆமாம் நைட்டு அந்த பாலை குடிச்சிங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பால் அப்படிங்க, அது கிழிஞ்சு, அடியே கிறுக்கி நைட்டு கொடுத்தலடி பால் உங்ககிட்ட. ஓ அதுவா, அத்தான் கிட்ட கொடுத்தனே, அப்போ நீ குடிக்கலையாடி? எனக்கு நைட்லலாம் பால் குடிக்கிற பழக்கம் இல்லை அத்தை, நீங்கள் தான் அத்தானு கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன். சரி யாராவது ஒருத்தராவது குடிச்சிங்களே அப்படின்ட்டு. அப்போ ஜிமினோ, ஆமாம் அவனுக்கு மட்டும் பால்லாம் கொடுக்குற, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும் அப்போ தரேன்மா, பால் குடிக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு ஜிமின் கேட்க, ரொம்ப முக்கியம் கிளம்புடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. என்ன மட்டும் எப்போ பார்த்தாலும் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க அப்படின்ட்டு ஜிமினோ, லட்டு வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. சுகா எப்பவும் போல் அவங்கள மறைச்சிட்டு தெரியும், நீங்களும் அதே தான், நீ மறைச்சா நானும் மறைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேர்த்துக்கும் வேவ் லென்த்து செட்டே ஆகாது. உன்னை பார்த்தா அல்ல பிபி ஏறும், அந்த மாதிரி தான் 2 பேரும் சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் காலேஜில் அப்படியே ஜிமினோட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அப்படியே சுகா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே போயிட்டு இருந்த நீங்கள் டக்கு நிற்க, ஜிமினோ என்னாச்சு லட்டு வா போகலாம் அப்படின்னு. அது அண்ணன் சிடுமூஞ்சி தானே அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் சுகா ப்ரோ தான், என்ன அப்படி, அங்கே பாடுறா ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு, அதுக்கு என்னடி, ஓ இந்த டிப்பிக்கல் ஒய்ஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அடச்சே அதெல்லாம் இல்லை, இந்த சிடுமூஞ்சி கூடலாம் ஒரு பொண்ணு உட்காந்து பேசுகிறாளேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமின் அவங்க மூஞ்சியை பார்க்காதீங்க. என்ன தெரியுது அப்படின்னு, இல்லை ஏதோ பொறாமப்படுற மாதிரி எங்கேயோ தீக்கிற மாதிரி ஸ்மெல் வரல, ஒரு மொன்னாங்கட்டி இல்லை, அவர் ஆட்ட வேணா பேசிட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிலிப்பிக்கிட்டு போக, பார்க்கலாம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அண்ணனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு அங்கேருந்து போக, அந்த பொண்ணு கொஞ்சம் தொட்டு பேசுது. சுகாவுக்கு அது பிடிக்கல, இருந்தாலும் நீங்கள் கிராஸ் பண்ணுறதை பார்க்குறான், பார்த்துட்டே வேணும்னு அவன் கண்டுக்காத மாதிரி விட்டுறான். இது உங்களுக்கு தெரில, நீங்கள் அப்படியே இது எப்படி அவன் ஒன்று தொட்டு பேசுகிறா, நீ பாட்டுக்க ஏன்னு இழிச்சிட்ருக்கா, இதே ஏன்ட்ட மட்டும் உருன்னு ஏதாவது வல்லுன்னு விழுந்துகிட்டே இருப்பான், அவகிட்ட மட்டும் ஏன்னு சிரிக்கிறான், இவனுக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு புலம்பிட்டே பக்கத்தில் ஜிமினோ, என்னடி அப்போலேருந்து வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்கா அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் ஆள் அப்செட்டாக தான் இருக்கீங்க. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உருன்னு தான் இருக்கீங்க. அத்தம்மா வந்துட்டு, என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, என்ன ஃபீவருக்கு இது வந்துச்சு அப்படிங்கும்போது தொட்டு,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தம்மா. ஆமாம் மம்மி, அது ஃபீவர் தான், ஆனால் லவ் ஃபீவர் அப்படின்னு ஜிமின் கிளப்பிவிட, எதை அப்படின்னு நீங்கள் திரும்பி முறைக்க, ஆத்தி முறைப்பு பயங்கரமாக இருக்கே. இல்லையா பின்ன பொறாமத்தி பற்றி எரியுதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அப்படியே அவங்கள பார்த்து நாங்கள் பொறாமப்பட்டுட்டாலும் அப்படின்னு சொல்ல, சரி சரி வாயை முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டை அவங்க வீட்டில் வந்துட்டு மறுவீடு கூப்பிட்ருக்காங்கடா, காலேஜ் இருக்கனால தான் இத்தனை நாள் போக முடியல, ஸோ நீங்கள் அந்த வீக்கெண்ட் போயிட்டு வந்துடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பையன்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிங்க. சரிம்மா அவன் வந்தாலும் நானே பேசுகிறாடி. சுகா வீட்டுக்குள்ளே வந்ததும் சுகா வந்துட்டு ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா? அது அவங்க வீட்டில் மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துடா இந்த வீக்கெண்ட். சரிம்மா அப்படின்ட்டு போயிடறான். அதுதானே எங்ககிட்ட மட்டும் ஃப்ரெண்ட் இடத்துல பேசுவார், என்னமோ மணிரத்னம் படம் ஹீரோ மாதிரி. இதே வேறு ஏதாவது பேசுனா அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு காதல் மன்னனா மாறிடுவார் அப்படின்னு சொல்லி புலம்ப ஜிமின், நீ முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டேன் அப்படிங்கிறான். இங்கே போடா இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு மலையில் கூட்டிகிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போய், ஹே லட்டு அப்படின்னு கூப்பிட, அப்படியே போய் கார்டனில் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு அதே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி இன்னொருத்தி கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. நைட்டு எப்பவும் போல் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பாலை கொடுக்க, இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்ட்டு கொண்டு போய், அதான் பால் அப்படின்னு நீட்டுறீங்க. அவனும் இங்கே வச்சிரு அப்படிங்கிறான். நீங்கள் டொப்புன்னு அதை வச்சுட்டு வந்து படுக்க, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு சரின்னு பாலை குடிச்சிட்டு படுக்கிறான். படுத்த கொஞ்ச நேரத்தில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் தலைவாணி எல்லாம் தூக்கி போட்டு அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்க, அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். இப்போது இன்னும் கொஞ்சம் உங்கள் மேலே ரொம்ப இது தோண அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். எப்பவும் போல் நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் நெக்லையும் அப்படியே கிஸ் பண்ணுறான். எனக்கு ஆல்ரெடி என்னால் நீ இப்படி தூங்கும்போது இதெல்லாம் பண்ண ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஆனால் முழிச்சிருக்கும் போது பக்கத்தில் கூட வர மாட்டேடி ராட்சசி, சீக்கிரமே உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கேன். இங்கே நீங்கள் எதுவுமே தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிக்கும் போது இன்றைக்கி கொஞ்சம் சுகா லீவுங்கிறனால தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனோட கைக்குள்ளே படுத்துட்டு அவனை தான் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்க. நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. சுகா உங்கள் பக்கத்தில் நீங்கள் கட்டி பிடிச்சி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து, ஐயோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அத்தான் பக்கத்தில் இப்படி படுத்துருக்கோம், போச்சு போச்சு அவருக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான், ஐயோ பில்லோ டவரில் எங்கே போச்சு அப்படின்னு தேடி பிடிச்சி தலைவாணிலாம் அடிக்க வச்சுட்டு அவர் பக்கத்துக்குள்ளேங்க ஓடிடணும் அப்படின்னு கடன்னு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஓடிடுறீங்க. சுகா வரத்துக்குள்ளே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் சுகா மெதுவாக எழுந்து அவனும் பார்த்து சிரிச்சிட்டு அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். வந்ததுமே போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாம் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. அத்தம்மா போயிட்டு வரேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஆசையாக உங்களை வந்துட்டு வரவேற்கிறாங்க. நீங்களும் அம்மா அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அப்படியே மூஞ்சி ரெண்டு பேத்தையும் ஊற்றி பார்க்குறாங்க. என்ன இவங்க எப்படி பார்க்குறாங்க, மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கல்ல அப்படின்னு உங்கள் அம்மா எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் ரூம்குள்ளே அப்படியே வரும்போதே சுகா, என்னடி இது ரூமா இது அப்படின்னு பார்க்குறான். ரூமு தான் ரூமு மாதிரி அப்படின்ட்டு, நான் இல்லாத நேரம் எங்கள் அம்மா கூட என் ரூம் பக்கம் வரல போல இருக்கே, வந்து தான் நேரம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கும் போதே உங்கள் அம்மா, ஐயோ இவ ரூமா நாரி பொயில கிடக்கும் அதை மறந்துட்டோமே அப்படின்னு, தம்பி நீயும் அவளும் எங்கள் ரூமில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, அது ரூமை க்ளீன் பண்ண மறந்துட்டேன், க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் மாப்பிள்ளை புதுசாக வந்திருக்கீங்க, ஸோ இப்படிலாம் நாங்கள் ரூமை க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கு தப்பு தான், நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ரூமில் இருங்க, நான் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, நீங்களோ அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்படி அம்மா சரிம்மா நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோன்னு, வாங்கத்தா அங்கே போய் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஏய் ஒரு ரூமை கூட சுத்தமாக வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கத்துறான். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் வேற அங்கே வந்துட்டேன்ல, நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரியா இருக்க ஒரு ரூம் ஏதோ 10-15 நாள் சுத்தமாக நான் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறான். அதுவே கம்மி, நான் மட்டும் அன்றைக்கி கல்யாணத்துக்கு வரனால கொஞ்சம் சுத்தமாக நீ வச்சுட்டு வந்தேன், இல்லைனா என் ரூம் இதை விட கந்தர்வ குளமாக இருந்திருக்கும், இதை கல்யாணத்துக்கு வரதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்தியா? ஆமாம் பாட்டி 60 தான் கல்யாணம்னு சொன்னாங்களே, அப்போ தான் க்ளீன்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் கிளம்புற அவசரத்தில் எல்லாத்தையும் வாங்கி இங்கேயும் போட்டேன், இல்லாட்டி என் ரூம்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது தெரியுமா, எது ஒரு ரூமு அப்படின்னு பார்க்க, சரிங்க மிஸ்டர் பர்ஃபெக்ட், உங்கள் அளவுக்கு இல்லாட்டியும் நாங்களும் ஏதோ சுத்தமாக தான் வச்சுருப்போம் அப்படின்னு நேரம் பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அம்மா அதுக்குள்ளே உங்கள் ரூமில் க்ளீன் பண்ணிட்டு சொல்லலான்னு வராங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை அதை பார்த்துட்டு, ஐயோ அம்மா நம்ம இப்படி சண்டை போட்டிருக்கோன்னு நினச்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சுகாவை அப்படியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை பிடிச்சி கிட்டே இருக்க, அவனும் என்ன அப்படின்னு உங்கள் மேலேயே தடுமாறி விழுக்க வந்து,
அப்படியே செவுத்துல 2 பக்கம் கை வச்சு உங்கள் மேலே மோதாம நிற்க. 2 பேத்துக்கும் கொஞ்சம் தான் கேப் நீங்க. அப்படியே அவனையும் பார்க்க அவன், என்னடி திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்க, அது அதான் ரொமான்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. எதை ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, ஆமாம், ஏன் நான் பண்ணக்கூடாதா, இல்லை எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கா கிட்ட வர, ஐயோ இவர் என்ன கிட்ட வராரு அப்படின்னு நீங்கள் பயப்பட, அவனோ அப்படியே உங்க கிட்ட வந்து உங்கள் காதுக்கிட்ட, என்னடி உங்கள் அம்மா நமக்கு பின்னாடி என்ன பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கு தானே இந்த பர்ஃபார்மன்ஸு கண்டினியூ பண்ணேன், நான் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்பாடான் இருக்கு. இல்லை அவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதான் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட ரொமான்ஸாக பார்க்குற மாதிரி அவங்க முடிய அப்படியே வந்துட்டு காது பக்கம் ஒதுக்கி விட்டு உங்கள் லிப்புக்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு வெக்கம் வந்து, மகளும் மருமகனும் இப்படி இருக்கிறத போய் பார்த்துட்ருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக கதவை ஹிராமா அப்படின்னு தட்ட, நீங்கள் ஏமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே நகர்த்தி விட்டு வரீங்க சிக்காவை. அது அந்த ரூமு சரி பண்ணிட்டோம்மா அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போயிடுறாங்க. ரூமை க்ளீன் பண்ணிட்டாங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்கும் கொஞ்ச நேரத்தில். சிக்காவும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே விட்டுறான். அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. 2 பேரும் ரூமில் எப்பவும் போல் இங்கே வந்துட்டு உங்கள் அம்மா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கன்ட்டு அந்த மாதிரி பால்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே படுக்கிறீங்க. படுத்ததுக்கப்புறம் எப்பவும் போல் தான் நீங்கள் தூங்க ஆரம்பித்ததுமே சுகாவுக்கு உங்கள் லிப்பு பக்கமே கண்ணு அப்படி கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வரான். நீங்களும் ரெடி ஆகிடுறீங்க. உங்கள் பில்லோஸ் எல்லாம் நகர்த்தி விட்டு அவனை நல்லா ஹக் பண்ணி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டு படுக்க, அவனும் சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு அவனோட கை வச்சு ப்ரெஸ் பண்ண, உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் நோ சுகா இப்படிலாம் பண்ணாத, அவகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும், இவளை பார்த்தாலே நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆகுறோம் அப்படின்னு நம்ம லவ்வை புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க லிப்பில் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அவன் தூங்கிடுறான். மார்னிங் எழுந்து பார்க்கும்போது நீங்கள் அவனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ சுகாவும் மொழிக்க, ஐயோ அத்தான் எதுவும் சொல்லுவாரோ அப்படின்னு பயப்படுறீங்க. பட் சுகா ஒன்றுமே சொல்லலை. அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் டக்குன்னு நகர்ந்து படுக்க அவனோ சிரிச்சுட்டு எழுந்து பாத்ரூம்குள்ளே போயிடறான். அப்பாடான் இருக்கு உங்களுக்கு. அந்த வேலை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கு போனதும் 2 பேரும் காலேஜுக்கு போகிறீங்க. அப்போ வரைக்கும் நீங்கள் இன்னும் அவன் வந்துட்டு நீங்களாம் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு தான் வந்துட்டு மார்னிங் கண்ணை முழிச்சு பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பான். அப்போ கூட நீங்கள் ஒன்றுமே சொல்லாமே சுத்தவும், என்ன இவ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா, இவளுக்கு நம்ம வேணுமா வேணாமா, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவன் எப்பவும் போல் அந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு இப்போ செம்ம கடுப்பாகுது. அப்படி நான் படுத்திருந்தப்போ கூட ஒன்றும் சொல்லலை, அப்போ என்னை பிடிச்சிருக்கு தானே, அப்போ எதுக்கு இவளோட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் கிட்ட போக, அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. எது இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. கண்டிப்பாக அதான் அக்செப்ட் பண்ண மாட்டார், ஃப்ரெண்ட்லியாக தான் பேசியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க. அவனும் அக்செப்ட் பண்ணி அந்த ரோஸை வாங்க நீங்கள் அதுக்கு மேலே, ஐயோ உங்களுக்கு காது மூக்கிலலாம் புகை வர முறைச்சி நிற்க. ஜிமின் லட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே பாருங்க அண்ணனோட லீலையை, எங்கள் அண்ணனா என்ன பண்ணுறான், என்னடி அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஆமாம் அவங்க அண்ணன் கூட படிக்கிறது அந்த பொண்ணு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. இந்த மண்டையனும் இந்த ரோஸை வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஈன்னு இழிச்சிட்ருக்கான். என்னடி உனக்கு பொறாமையா, டேய் பொறாமையாது குளத்தாமையாது, அவன் என் புருஷன்டா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு அது அப்புறம் இன்னொருத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கா. அப்போ ஜெமினோ, அப்போ நீ தான் பொண்டாட்டின்னு எல்லாத்தையும் சொல்லிடு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறான். அது எப்படி அப்படிங்கிறீங்க. அப்போ மூடிட்டேரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னு பார்க்குறீங்க. லட்டு ஒன்று நீ சொல்லணும், இல்லை அமைதியாக இருக்கணும், இது 2ல் ஏதோ ஒன்று நீ தான் அப்படின்னு அவரே சொல்லும் போது நான் மட்டும் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமோ நீங்கள் மறைச்சிட்டு நீங்கள் பட்டுக்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு, சரிடா நான் பக்கத்தில் கோவில் வரை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஜிம்மில் அழைச்சிட்டு அவங்க அம்மா போக சரி அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இன்னும் சுகா வரல. நீங்களோ என்ன வர இன்னும் காணோம் அப்படின்னு. ஆமாம் இப்போ தானே ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு வருவாங்க, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம ஏன் அவருக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்க. இப்போ சுகா வரான். உங்களை ஒரு மாதிரி பார்க்க நீங்கள் கண்டுக்காத மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அப்படின்ட்டு அப்படியே மேலே போயிட்டு அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து, காஃபி போட்டுதா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு, காஃபி ஒன்று தான் இப்போ குறைச்சல், இருடா அன்றைக்கி மாதிரி உனக்கு நல்லா கலக்கி தர காஃபி அப்படின்ட்டு, இந்த போய் போட்டு தரேன் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி போட்டுட்ருக்க. அப்படியே பின்னாடியே வந்த சுகாவோ உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ண, நீங்கள் கொஞ்சம் ஜகாய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. வாயில் வார்த்தையே வரல. அவனும் என்னடி பார்த்தா தெரில ரொமான்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அவனும் சொல்ல, எதை அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ அப்படியே ஏன் நான் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா,
இல்லை பண்ண எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டது அப்படியே கேட்குறான். அப்படின்னு பார்த்துட்ருக்க அப்படியே அவங்க லிப்புக்கிட்டே நெருங்க. அப்போ கரெக்டாக ஜிமினும் அவங்க அம்மா வந்துட்டாங்க. டேய் இங்கே ஒரு கல்யாணம் ஆகாத பையன் இருக்கண்டா, சிங்கிள் பாவம்டா, சிங்கிள் பாவம், உங்களை சும்மா விடாது, ஏன்டா அப்படி படுத்தி எடுக்கிறீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ரூம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே, கிச்சனில் நின்னா இதெல்லாம் பண்ணுவீங்க, கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லி ஜிமின் புலம்பா. அவங்க அம்மாவா டேய் போடா பேசாமல் அப்படின்னு அவனை விரட்டி விட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி போக, நீங்கள் அப்படியே திருத்தணும் மொழிக்கா சுகா டக்குன்னு உங்களை விட்டு நகர்ந்து, அது நீ அன்றைக்கி உங்கள் அம்மாவுக்காக பண்ணலை, அதான் நானே எங்கள் அம்மா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு தானே அவங்களும் ஆசைப்பட்றாங்க, அதான் அப்படிங்க நீங்கள் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறீங்க, அதுக்காக தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா கண்ணே ஊற்ற பார்க்க அப்படியே அவங்க நெத்தியில் சுண்டி விட்டு, என்ன என்னையே பார்த்துட்ருக்க, காஃபி கேட்டேன் அப்படிங்க, தோ போட்டு தரேன் அப்படின்ட்டு நீங்கள் காஃபி கலக்கி கையில் கொடுக்க அவரும் அதை வாங்கி அப்படியே குடிக்கிறான். பாதி குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போக நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு ஆளப்பாரு அப்படின்ட்டு காஃபி ஒன்று தான் அவனுக்கு கேடு அப்படின்னு சொல்லி அந்த காஃபியை எடுத்து வாயில் வைக்கிறீங்க. சர்க்கரையை போடாமல் கொடுத்துருக்கீங்க, பட் ஒன்றுமே சொல்லாமல் குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்கான். நீங்கள் அப்படியே குடிச்சு பார்த்துட்டு சீ கன்றாவி இந்த காஃபி எப்படி ஒரு குடித்தாரு அப்படின்ட்டு நீங்கள் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு அதை தூக்கி சிங்கில் ஊற்றி கழுவி வச்சுட்டு நீங்கள் பட்டுக்க வெளியில் வந்துடுறீங்க. சுகாவதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகலாம் அப்படியே மூஞ்சி துப்பிக்கிட்டே போகிறீங்க. அவனும் இவளுக்கு என்னாச்சு, ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி காலேஜ் போனால் உங்கள் முன்னாடி சுகா அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு தெரியும். உங்களுக்கு ஆத்திரமாக வருது, இவன் என்ன அவள் கூட டேராக போட்டான் போல் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெம்பி வெடிக்க. இங்கே ஜிமினோ என்ன லட்டு பெரிய ஃபயர் பேக்ட்ரியும் வயிற்றுக்குள்ளே தான் வச்சுருப்பா போல அப்படின்னு மூட்டு போடா அப்படிங்கிறீங்க. நீ நடத்து அப்படின்ட்டு இருக்கான். பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ஃப்ளவரோடு அவங்க முன்னாடி வந்து நிற்க. இங்கே யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜிமினோ, யார் சாமி நீ, ஏற்கனவே இது பட்டா போட்டனால இங்கே வந்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அப்போ அவங்க முன்னாடி அப்படியே நியூலோட் பண்ணி ரோஸை அவங்க முன்னாடி நின்றுட்டு, நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்போ சுகாவும் அந்த பக்கம் வரான். அவனை பார்த்துக்கிட்டே நீங்கள் இவன் மட்டும் ஒத்தி கூட சுற்றுறான், நம்மளும் வெறுப்பேற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு கையை நீட்டும் போது அப்போ சுகா அவங்கள பார்த்துட்டு, அப்போ எவன் ப்ரப்போஸ் பண்ணாலும் மேடம் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை அப்படியே கையக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு அந்த பொண்ணு லிப்புக்கிட்ட கிஸ் பண்ண மாதிரி இருக்க. நீங்கள் கண் அப்படியே விரியுது. கையை வந்துட்டு இந்த ஃப்ளாரை வாங்கலான்னு நீட்டி இருக்கும். அந்த கையை அப்படியே மடக்கி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் என்னடி ஃப்ளவரை வாங்கி அக்செப்ட் பண்ணுன்னு பார்த்தா அப்படியே பண்ணாமல் இருக்க, அங்கே ஒரு புருஷன் ஒருத்தியோட சுற்றுறான், நீ ஒருத்தனோட சுற்று, நல்ல குடும்பம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் ஜிமினை முறைக்கிறீங்க. என்ன ஏண்டி முறைக்கிறா, 2 பேரும் அதானே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்களோ உங்கள் பார் அப்படிங்கிறீங்க. எங்கே பார்க்கணும் அப்படின்னு ஜிமின் திரும்பி பார்த்து இப்போ சுகா அப்படி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த பொண்ணு லிப்பிக்கிட்டே போயிட்டான். அடே அண்ணா என்ன இங்கிலீஷ் படம் ஓட்டிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு ஜிமின் பார்க்க. நீங்கள் இருக்க உனக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஃப்ளவர் கொடுக்கும். அந்த பையனை ஃப்ளவரை பிடிக்கும் மூஞ்சில் போட்டு, நான்லாம் அவனை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கடன்னு போய் சுகாவுக்கு முன்னாடி அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு நீங்கள் நிற்கிறீங்க. கரெக்டாக இப்போ உங்கள் லிப்பில் கிஸ்ஸு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் சுகாவை பிடிச்சி நீங்கள் தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணை முறைச்சிட்டு உங்கள் கழுத்தில் இருக்க தாலி எடுத்து அப்படியே காட்டுறீங்க. அப்படியே சுகா சிரிப்பு வந்துடுது அவனுக்கு, சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே சுகாவை முறைச்சிட்டு தள்ளுங்க அப்படின்ட்டு நகர போகிறீங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன நீ பாட்டுக்கு வந்து அவரை கிஸ் பண்ணிட்டு போகிற அப்படின்னு, ஹலோ உனக்கு காமிச்சா பார்த்தாதா வாயில் வேறு சொல்லணுமா, இதை கட்டினது இவர் தான் என்னோட புருஷன், என் புருஷனை தான் நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர போக சுகா சிரிச்சுட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட உங்களை இழுத்து இப்போ திரும்பவும் கிஸ் பண்ணா நீங்கள் தள்ள பார்க்குறீங்க. விடாமல் கிஸ் பண்ணிட்டே இருக்கா. நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் அடே காலேஜ்டா இது என்னடா பண்ணுறீங்க, வீடு காலேஜ்னு ஒரு இடத்த விட்டு வைக்க மாட்டேங்கிறேன், பெட்ரூமில் பண்ண வேண்டியதெல்லாம் பப்ளிக்கில் பண்ணுறானுங்க, இதெல்லாம் பார்க்கணும் தலையெடுத்து, ஐயோ சிங்கிள்ஸ் நாங்கள் பாவண்டான்னு புலம்ப. இப்போ 2 பேரும் அப்படியே விட்டு நகர்ந்து நிற்க. நீங்கள் சுகாவை முறைச்சிட்டு இன்னும் ஏண்டி குட்டிமா என்னை முறைச்சிட்டே இருக்க அப்படி, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா நீயும் இப்படியும் முறுக்கிட்டே அலைஞ்சா அப்புறம் கடுப்பாகாது, சொல்லவும் மாட்டேங்கிற, அதுதான் உன் வாயிலேருந்து வர வைக்க தான் இப்படிலாம் பண்ணேன், அட பாவி அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்டு இதுக்கு மேலே தாங்காதுடி அத்தானால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹனிமூனுக்கு பேக்கேஜை தூக்கிட்டு கிளம்பிடுறான். இங்கே ஹனிமூனில் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம தாத்தா பாட்டி 60ஆம் கல்யாணத்தில் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் ஞாபகம் இருக்கா அப்படின்னு எடுத்து காட்டுறான். இது எந்து அன்றைக்கி கோவிலில் மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் எல்லாம் ஆகலை, என் மேலே அடிச்சில, அப்போது என் ட்ரெஸ்ஸில் இது வந்துருச்சு கல்டு, நீ கவனிக்கல,
திருப்பி கொடுக்கலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு அதில் அவன் பெண்டன் ஒன்று வந்துட்டு போட்டிருக்கான், ஹார்ட் மாதிரி அழகாக இருக்குது. உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அவனோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. கழுத்தில் போட்டுவிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு. சூப்பராக இருக்கத்தான். அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்டி அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்க, நானும் உங்களை லவ் பண்ணலையே அப்படிங்கிறீங்க. லவ் பண்ணாமல் தான் நைட்டில் நான் கிஸ் பண்ணும்போதெல்லாம் பேசாமல் இருந்தியா? அது நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏய் நடிக்காதிரி குட்டச்சி, நீ தூங்கலைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன ஒரு வாட்டினா தூங்கிட்டு இருக்க ஓகே, மற்ற டைம் நான் எத்தனை வாட்டி எங்கே தொட்டேன், என்னெல்லாம் பண்ணேன், எங்கே சொல்லு, நீ தூங்கிட்டு இருந்தேன்னு என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்க உங்களுக்கு வைக்கமா, அது அத்தான் அப்படின்னு அப்படி இழுத்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் சிரிச்சிட்டே ஆமாம் அத்தான் நீங்களாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நைட்டில் மட்டும் கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது, ஆனால் பகலில் பார்த்தா எரிஞ்சு விழுகிறது அப்படிங்கிறீங்க. நீங்கள் மட்டும் என்னவா சொல்லவே இல்லைல்ல அப்படிங்கிற அவன். போத்தான் வெக்கமாக இருக்கு அப்படின்னு திரும்புறீங்க. இப்போ என்னடி வைக்கும், அதான் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அடி சொல்லி அப்படியே உங்களை இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல நீங்களா ஐ லவ் யூ அத்தான். ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.